ஏன் ஆடியன்ஸ்க்கு போடுங்கன்னா, சிலப்பதிகாரம் படிச்சவங்களுக்கு தெரியும், நாடகத்துக்கு லைட்டு ஸ்டேஜ்ல இருக்கணும், பேச்சுக்கு லைட்டு ஆடியன்ஸ்ல இருக்கணும். புரிஞ்சு கை தட்டின 17 பேர் என் பொண்டாட்டி மாதிரி இவரை நினைச்சாலே உலகத்திலேயே காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே மைக்க பிடிச்சு பேசணும். முதல்ல உலகம் முழுக்க நான் டிராவல் பண்றேன், பின்னாடி இருந்து போட்டோ எடுக்கிறேன். முதல்ல அமைஞ்சதுலாம் ராசி பலன். முதல்ல தம்பி கொஞ்சம் நீங்க தான் தம்பிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்க பேசும்போது ரெஸ்ட் ரூம் போலான்னு 3 எண்கள் சுத்திட்டாங்க என்னைய. நானும் கொஞ்சம் தான் உங்க பேச்சை கேட்டேன். மற்ற 3 பேர் பேச்சையும் நான் இடையில சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்களுடைய உட்கார்ட்ட அவர் என்ன ஓகே சார் வந்தோடனே எங்களுக்கு பேச்சிருந்தோம். 3/4 மணி நேரம் உலகத்துல உட்காந்து பேச்சு கேட்டது அந்த அம்மாவை பார்த்து பதறிட்டேன். உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரா, இதெல்லாம் சிலையே வைக்கிறேன். என் தங்கச்சி தான், அதனால நீங்க எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ள தான். நண்பர்களே, இது ஏதோ சுயபுராணம் பாடுவதற்காக அல்ல. தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ சார்ந்தவர்கள் இந்த மண்ணுக்கு வந்திருக்கலாம், பேசியிருக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் மேடைகளில் கற்பை குறித்து பல மணி நேரம் மேடைகளில் பேசுகிறார். பேசி காருக்கு போனவுடன் ஓட்டுநர் கேட்கிறார், ஐயா எந்த வீட்டுக்கு போக வேண்டும்? வள்ளலாரை பற்றி தேனொழுக பேசுகின்றவர்கள் பேச்சை நான் ரசித்து கேட்பது உண்டு. ஆனால் அவர்கள் அறையில் வான்கோழி பிரியாணி சாப்பிடுவதை நான் கண்ணாக பார்த்தேன். எனவே மணிகண்டனுக்கு ஒரு அறம் மட்டும் இருக்கிறது. என்னை உருவாக்கிய குன்றக்குடி சாமியும் வாரியார் சாமிகளும் அவ்வை நடராஜனும் வளம்புரி ஜானும் போட்ட அந்த நன்றி உணர்வோடு சொல்கின்றேன். 52 வயதாகிறது எனக்கு. என்னுடைய 14 வயதில் மேடைக்கு வந்தேன். என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 4716 கூட்டங்களில் நேற்று வரை பேசினேன். ஒரு 22-23 நாடுகளுக்கு பயணப்பட்டிருப்பேன். தென்கட்சி ஐயா வானொலியில் இருந்த போது பகுதி நேர அறிவிப்பாளராக 2 ஆண்டுகள் பணிபுரிந்தேன், ஊடகத்தில் பணிபுரிந்தேன். ஆனால் மிகப்பெரிய தமிழர்களுடைய சாபக்கேடு, ஊடகங்களில் பணிபுரிகின்றவர்களுக்கு கூட இம்மு இன்னு இட்டு இப்பு இரு இச்சு வருவதே இல்லை. ஆனால் இந்த 4 பேரும் பேசிய போது தமிழ் கடல் கடந்து வாழ்கிறது என்ற கடைசியில் பேசிய என்னுடைய அன்பு சகோதரியை, காதல் என்றால் நீங்கள் ஏதோ கணவனும் மனைவியும் காதலனும் காதலனும் என்று நினைக்கின்றீர்கள். நான் இந்த மேடையில் உங்கள் சாட்சியாக சொல்கின்றேன், என் அன்பு தங்கையினுடைய பேச்சை நான் இன்றைக்கு காதலிக்கிறேன். சிலப்பதிகாரத்தை பத்தி உங்க வீட்டம்மா வந்திருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கால ஒய்ஃபை வச்சுட்டு ஒரு ஆள் 7 நிமிஷம் தப்பு இல்லாம என் தம்பி தான், வயசுல சின்னவர் தான். வாட்ஸ்அப்பை டெய்லி செக் பண்ணுவேன். பேக்ரவுண்டோட லவ் பண்றாங்க. 4 பேருடைய பேச்சையும் நான் முழுமையாக கேட்டேன். இவர்களை பற்றி எந்த எனக்கு குறிப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியா அவர் யாரு இங்க பேசுறேன்னு அவர் கேட்டமா, கம்பராமாயணத்தை தப்பு இல்லாம பேசுறாரு, நல்ல வேளை அவர் இந்தியாவில் இல்ல. கொடுத்த காசுக்கு வேலை வாங்குவாங்க, டாலர்ஸ்காரங்க இப்படி வேலை வாங்குவாங்க. டெக்சாஸுக்கு நம்ம வரணும்னாலே பயமா இருக்கு.
நண்பர்களே, நான் குற்றாலத்தில் பலமுறை குளித்திருக்கிறேன். ஆனால் குற்றால அருவி பேசியதை இந்த 4 பேருடைய நான் இலங்கை, நான் என்னுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை. அப்ப இலங்கை தான் பக்கத்துல வானொலி கேட்கும். நான் என் வாழ்க்கையில் நான் என்னுடைய கடவுச்சீட்டு தரேன் உங்களுக்கு. கடவுச்சீட்டுனா கெட்ட வார்த்தை நினைச்சுக்காதீங்க, பாஸ்போர்ட். ஏன்னா இப்ப எதை சொன்னாலும் டிரான்ஸ்லேட். இப்ப நம்ம இப்ப உங்க ஊர்ல வந்து நான் எந்த ஊரு என்னன்னு சொல்லவே எனக்கு பயமா வேற இருக்கு. புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா மத்தியானம் சோறு போட்ட பாலாஜி அதரிட்ட உள்ள நுழைய யாருமே குழு மாதிரி நம்ம வேலை நடக்கும். அதை ஒரு சாதாரணமா சொல்லுவேன். ரொம்ப மன நிறைவா இருக்கு. யாராவது போகணும்னு நினைச்சா கூட 2 பேரா போகும், 5 பேரா போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர. என்னுடைய அக்கா பையன் இங்க இருக்கான். அவன் வீட்டுலதான் நான் தங்கி இருக்கேன். அவனுக்கு சந்தோஷம். நான் 24 மணி நேரம் மட்டும்தான் இருப்பேன். ஏன்னா மருமகன் நல்லவன், புள்ள கொஞ்சம் சரியில்லை. அவன் வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்குள்ள உண்மையாவே சொல்றேன், இந்த மனுஷன் என்னை பாடா வீட்டம்மா வந்திருக்காங்களா கொடுத்து வச்சு புண்ணியவதி. யாரும் மனுஷன் பழகிறாருங்க. எங்க சண்முகம், எங்க சானா, உனக்கெல்லாம் வெள்ளியிலேயே சிலை செய்யணும் சார். வண்டியவே ஒரு சித்தர் பீட மாதிரி வச்சிருக்காரு. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவை இப்பொழுது விபூதி மணக்குது. ஏர்போர்ட்ல நிதி பட்டையோட வந்து நிக்கிறாப்ல, வணக்கம் குருசாமி மாதிரி. நான் திருப்பி 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 சொல்றேன், இந்த ஒரு கலை மன்றத்துக்கு அந்த மனிதன் கிடைத்தது ஒரு பொக்கிஷம். உங்களுக்கு அதையும் கேட்டுங்க, வெக்கத்தை விட்டு. ஐயா எவ்வளவு நேரம், நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு. ஆடிட்டோரியமா இதுதான் எடுத்துருக்கோம். 9 மணிக்கு வைண்ட் அப் பண்ணி நேஷனல் அந்த போட்டுருவோம். அதுல பக்கத்துல ஒருத்தர் யோசிச்சு சிரிக்கலாமான்னு நினைச்சிட்டு அந்த பாலாஜி பாருங்க, வேலையே செய்யாம சுத்தி சுத்தி வர்றாரு. அதான் அவர் சொல்றாரு, ஏண்டா காலைல சாப்பிட்டதெல்லாம் என் வீடு. அருமையா கேக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு எதை தொடங்குறதுன்னு இந்த 4 பேரும் எதை சொல்ல வந்தேன்னா, இலங்கை வானொலின்னு ஒரு வானொலி இருக்குமா, அங்க KS ராஜா அப்துல் ஹமீதுன்னு அந்த வானொலியிலேயே நான் போய் பேசியிருக்கேன். வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டுக்கு முன் அமர்ந்து இனிய தமிழை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு KS ராஜாவின் அன்பு வணக்கம். அத்திக்காய் ஆலங்காய் உங்களுக்காய் எங்களுக்காய் கவிஞருக்கு கண்ணதாசனின் கற்பண்டு தமிழில் அப்படின்னு போடுவான். நான் சின்ன வயசுல காய்கறி வாங்க போகும்போது நின்றுவேன். எங்க அம்மா வெளுத்து விடுவா. ஒண்ணு இல்ல, அப்பா உட்காருப்பா. என் ஃப்ரெண்டோடைய அக்கா பையன் அவன் வந்தோன்னா எல்லா பேரும் OPS ஆயிட்டான் பையன். எங்க அம்மா ஏன்டா காய்கறி வாங்க போக லேட்டும்பா. அப்ப டிவி எல்லாம் இல்லைங்க, அதனால தமிழ் நல்லா இருந்தது. ஒரே ஒரு செய்தி தான் வாசிப்பாங்க. அவங்க பேர் சரோஜ் நாராயணசாமி. அது கேட்டிருந்தாதாங்க கை தட்ட முடியும். 4 பேருமே, இந்த சகோதரியா இருக்கட்டும், அந்த சகோதரி, அந்த மாடுலேஷன் ஏற்ற இறக்கம். அதான் பாரதி சொல்றான், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்ந்து தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் புலிவர் எங்கும் காணும், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனை யாங்கருமே கண்டதில்லை, உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செப்பராய் ஆண்மை இருந்தும் கோரனாய் அஞ்சுபவனை ஒரு சொல் கேள்வி, வீட்டு பாஷைகளை கற்கிறாய், வேறு வேறு பாஷைகளை கற்பாய், நீ பிரெஞ்சு படி, உருது படி, சங்கரித் படி, ஹிந்தி படி, எல்லாம் படி, உன் தாய்மொழி தமிழர் தப்பில்லாம படிதான். சும்மா பாரதியார் போட்டா, திருவள்ளுவர் போட்டா வச்சு மாலை போட்டு பூ போடுறதுல இல்ல, மனசுல வைக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேன், அகத்தியர் கலைமன்றத்தில் தான் தமிழ் வாழ்கிறது. நான் நன்றி வணக்கம் சொல்லிட்டு போலாம் போல. சரி, இப்ப உங்க பேச்சு கேட்டதுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. வந்த தமிழர், நான் இன்றைக்கு நீங்கள் என்ன வெகுமதி எனக்கு தருவதாக சொன்னீர்களோ அதை நான் பெற்றுக்கொள்வதில்லை என்பதை மகிழ்வோடு தெரிவிக்கிறேன்.
ஆனால் உங்களுக்கு பாலாஜியை பற்றி தெரியாது. டெக்சாஸ் அகத்தியர் மன்றத்திற்கு கூப்பிட்டார். நன்றாக பேசினால் 20 பவுன் செயின் போட்டார். என்னங்க மகிழ்ச்சி. அந்த அந்த 4 பேர் குறிப்பா தம்பி அந்த அவங்க அம்மாவாமா நீங்க அம்மா பாருங்க சந்தோஷம். வேற என்ன யாராவது வந்திருக்கீங்க குடும்பத்துல இருந்து? குடும்பமா வந்துட்டீங்க. எதிர்த்து நெல்லியா தம்பி நீ நல்லா இருக்கீங்க. நல்ல குறுந்தொகை ஓங்கு பதிப்பு 10 பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இவற்றை அதிகம் படிக்காவிட்டாலும் அங்கொரு எடுத்து படித்தவன் என்பதால் கர்வத்தோடு சொல்கின்றேன். இந்த பிள்ளை இன்றிலிருந்து இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் சொல்லும் போல நீங்க ராத்திரி தூக்கம் போச்சு கொண்டுருவான். தங்கைக்கு அவ்வளவு சிரிப்பு. இதுதான் வள்ளுவன் சொன்னான், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சார்ந்தோன். அகத்தியர் மன்றம் நல்லா இருக்கிறதா ஒண்ணும் செய்ய வேண்டாம். இருக்கிறவன் அள்ளி கொடு, இல்லாதவன் கிள்ளி கொடு. அதுவும் முடியலையா உடல் உழைப்பு செய். அதுவும் முடியலையா நல்லது செய்யறவங்க தமிழை சாமப்போ. என்ன சொன்னா நீங்க சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். பதறாப்ல நானே கூட்டி போய் சரவண போன்ல டீ வாங்கி கொடுத்து, காஃபியை வாங்கி கொடுத்து, சூப்பு வாங்கி கொடுத்து, பஜ்ஜியை வாங்கி கொடுத்து, இவ்வளவும் பண்ணி என்ன ஏண்டா வச்சு செய்யறாரு. அருமையா நல்லா ரசிச்சு கேக்குறீங்க. நாளைக்கு திருப்பி கோடி கொடுத்தாலும் நான் இங்க இருக்க முடியாது. 22 நாள் ஆச்சு. நான் 2 முறை வந்துட்டு போயிட்டேன். 2 தடவை விசா முடிச்சது, 3வது தடவை. இந்த பயணம் எனக்கு ரொம்ப, நான் வந்து அட்லாண்டால இறங்குறேன். ஒரு சகோதரர் வீட்டுல தான் தங்கியிருக்கேன். ஒரு கிறிஸ்துவ சகோதரர், ஒரு பேர் ஜெயசாரதின்னு பேரு. வெசல்ஸே மாத்திடுவாங்க எனக்காக. அங்க இருந்துதான் நான் ராமாயணம் பெரிய புராணமும் சிலப்பதிகாரமும் படிச்சேன். அந்த சிலப்பதிகாரம் இன்னொரு தடவை நின்றுங்கயா. நான் பொம்மையா படுத்த பேச்சாளருக்கு மைக்கா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் ஒண்ணுதான் இருக்கும். அடுத்த ஜென்மம் யூடியூப்ல போடுறாங்க மணிகண்டன் 2ஆம் அதுக்கு ஒரு 35 பேர் கமெண்ட் போடுறாங்க. கரெக்டா உச்சரிக்கணும்ல. என்னம்மா சிலப்பதிகாரத்தை அதெல்லாம் மறந்து போயிட்டான் தமிழ். அந்த அந்த சகோதரி இந்த அம்மாவுடைய அந்த அந்த பேச்சு உச்சரிப்புக்கு நான் என்ன சொல்றேன், டாக்டர் சுதா சேச்சைன்னு ஒருத்தங்க இருக்காங்க, மெட்ராஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர். இந்த தடவை பாரத பிரதமர் செலக்ட் பண்ணாரு. அந்த அம்மா நான் ஒரு 6-7 பேரை அகத்தியரை நாடு முழுக்க பரப்புறதுக்கு மத்திய சர்க்கார் பண்ணாங்க எங்களை. அதான் சொன்னேன் அகத்தியர். நான் வந்து இந்த தடவை வந்தோடனே டாம்பா போனேன், டேட்டோனா பீச் போனேன், ஜாக்சன்வில் போனேன், இர்வின் எஸ்சிஎல் இருக்க இர்வின் போனேன், அப்புறம் சான் பிரான்சிஸ்கோ போனேன், நியூயார்க் போயிட்டேன். நாளை காலைல ஜெர்சி சிட்டி நியூயார்க் பேசிட்டு அட்லாண்டா போயிட்டு ஊருக்கு போறேன். ஆனா உலகத்துல தமிழ் சங்கம்னு இருக்கு, ஆன்மீக கூட்டங்கள் இருக்கு, அகத்தியர் கலை மன்றம்னு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரே மன்றம் இருக்கு. அகத்தியர் தான் தமிழுக்கு அத்தாரிட்டி. தொல்காப்பியத்துக்கு அப்பாவுக்கு அப்பா அவர் தான். முதல் கபால அறுவை சிகிச்சை முதல் சித்த மருத்துவர் அவர் தான். ஏதாவது அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா திருநெல்வேலி பக்கத்துல தோரணமலைன்னு ஒரு முருகன் கோவில் 1972 படி இருக்கு. ஏறி போய் பார்த்தாதான் அவர் உட்கார்ந்து அங்க மெடிடேஷன் பண்ண இடம் இருக்கு. அகத்தியர் எழுதாத நூலே கிடையாது. அந்த அகத்தியர் பேர கலை கலாச்சாரம் பண்பாட அடுத்த தலைமுறைக்கு விதைக்கிறேன்னு போட்டிருக்காங்கல்ல, அது ஒண்ணுக்கே சொல்றேன். இந்த தலைவர், செக்ரட்டரி, ட்ரெஷரரு, கமிட்டி மெம்பரு, போர்டு, வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் ஒரு கைத்தட்டு கொடுங்க. தமிழ்நாட்டு மதுரை அந்த விசில் அடிக்கிற கைத்தட்டுல 2 நல்லா இருக்குன்னு இன்னொன்னு அப்படிங்கிறது. ஏன்னா இதுல நிறைய
பெரிய ஸ்பையெல்லாம் உள்ள இருக்காங்க எனக்கு தெரியும். நீங்க டெக்சாஸை பத்தி தப்பா நினைக்காதீங்க. என் ஒய்ஃபா அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவன் வேற லவ் மேரேஜ் மாப்பிள்ளை என்னையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பதறேன், எங்க போட்டுருவா அப்படியோ மெசேஜ் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு என்ன திருச்சிட்டு போயிருவீங்க. நாளில் என் சொன்னவர் அப்பா நீ உட்காருப்பா, சுத்தி சுத்தி எடுக்கிறாரா என்ன நயன்தாராவா மகிழ்ச்சி. அந்த பாருங்க சிரிக்க முடிஞ்சு போச்சு கொடுத்த காசு. நீ 20 பவுண்ட் ரெடி பண்ணிருப்பாங்க. நான் கூட பயந்துட்டேன். அவர் பேச ஆரம்பிச்சோன்னு கமராமாயணம்னு அவர் தப்பு இல்லாம பேசுறாரு. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதிய நம்மளத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோன்னு 12ஆம் திருமுறை தெய்வ சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை பார்த்தா பாலாஜியை பார்த்தா பயமா இருக்கு. அதுக்கு பக்கத்துல உள்ளவர் உலகம் யாவையும் தாமட ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிற விளையாடுடையார் யாரவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே மண்டோதரிக்கு இத்தனை பாட்டுனாரு. எனக்கு மயக்கமே இப்படியா தமிழ்ல. அதுவும் அந்த ஐயா பேசினார்ல, உங்களை பத்தி ஒரே வார்த்தையில சொல்றேன். எங்க வீட்டுல வாடகை வீட்டுல குடியிருக்கிற போல வந்து போகிற சரஸ்வதி உங்க நாவல பட்டா போட்டு பாருங்க. தங்க பேசின போது ஸ்கிரிப்டே இல்லாம அடிச்சமா. இந்த அம்மாவுக்கு ஸ்கிரிப்ட் பார்த்தாலும் பயந்தேன். இங்க வச்சுட்டு அங்க போயிட்டாங்க. நீங்க எல்லாம் பாராளுமன்றத்தில் பேச வேண்டிய நிர்மலா ஏன்னா உம்மீர் பேச்சு நான் எதுவுமே சொல்ல முடியாது தலைவா. தமிழ்நாட்டுல பேசுற பட்டிமன்ற பேச்சாளர்களோட நல்லா படிச்சுட்டு கோவலன்னு எழுதுறானா கேவலன்னு எழுதுறான். ஏன்னா அவன் கேவலமான செயல் செஞ்சாங்க. தகராறுக்கு எந்த ரான்னு சில பேர் கேட்பான். சின்ன தகராறுனா சின்னரா. 3 மாசத்துக்கு முன்னாடி மலேசியா போயிருந்தேன் திருக்குறள் மாநாடு. எனக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபசர் பின்னிட்டான். திருக்குறள் அல்ல அல்ல குறையாது 1330 குறள் 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 குறள், அறங்குறள் என்பவன் 1.25 மணி நேரம் ஒரு குறள் கூட சொல்லாம நான் கைப்பிடிச்சு சொன்னேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் அது மட்டும் சொல்ல மறந்துட்டப்பா நீ. வள்ளுவர் எழுதினான் தொட்டனை தூர் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர மாதிரி படிக்க படிக்க அறிவு வளரும். படிக்காம வேலைக்கு வரலாமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. சண்முக பெரிய சாப்பிட்டுவாரு. எதுக்கு ஓடி போய் லைட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்து மைக்கை செட் பண்றாரு சானா? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு. வந்தவங்க அந்த அம்மா நீங்க அடிச்சு மோர்கடும்பு பருப்பூசரி உடனே வைத்து பார்க்காதமா. 3 நாளா டயட்ல இருக்கு. நீ காலைல கூட என் பொண்ணு அதுல ஒண்ணு பூர்ணி எதுவும் பண்ண கூடாது. 2 இட்லி 1 தோசை ஒரே ஒரு பூரி 2 இடியாப்பா கொஞ்சம் கொடுத்தாரேன்னு 2 பழத்தை சாப்பிட்டு டயட்ல எட்டி பாக்குறாரு இன்னொருத்தர். அப்படி சாப்பாடு. அதுக்கு என்ன காரணம்? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம்னா. நான் பேசிக்கிட்டே இருக்கேன். மாமிக்கு பிடிக்கல, என்ன ஜோக் சொல்லலாம்? யாகாவா ராயனும் நாகாக்க காவாக்க சொல்லலாம். நான் யாராவது நமஸ்காரம் பண்ணி ஓரமா சொல்லியிருக்கிறான். 150 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டேன். நீ நான் சுட்ட புண்ணு உள்ளாடும் வீட்டுக்கு போய் நீங்க யோசிச்சு பாக்கணும். இந்த சால்வை போட்டிருக்க மேடம் அப்படியே எங்க சின்ன ஜெயலலிதாமா மாதிரியே செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. போன வாரம் இர்வின்ல ஒரு 100 ஜோக் சொல்றேன். 100வது ஜோக்குக்கு 3வது நாள் ஒருத்தர் என்ன பண்ண இப்பதான் முதல் ஜோக்கே புரிஞ்சது. நல்லா ரசிக்கணும். ஒன்னும் வருது தமிழ். அந்த திருக்குறளை அந்த 4 பேரும் பேசினது பாருங்க. இன்னும் 10 நிமிஷம் கூட நான் லேட்டா பேசியிருப்பேன். நான் கூட இது பெரிய சங்கடம். என்னடா கூட்டிட்டு வந்துட்டாங்க, நான் பேசணும், ஆடியன்ஸ் 4 பேருமே சொல்றேன். ஒருத்தர் சளைச்சவங்கல்ல. சும்மா நம்மளே கிரவுண்டுக்குள்ள ஓடுறது இல்லைங்க, அடுத்த போட்டியாளர்களை சேர்த்து ஓடுவதுதான். நான் இந்த 4 பேருக்கு இந்த துறையில இருக்கணும்னு சொல்றேன். அத்தனை பேரும் சும்மா ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண்ணும் வாங்க பிச்சிருவேன். இந்த பெண்ணினுடைய வெற்றி காரணம் இந்த ஆண்.
என்னுடைய வெற்றி காரணம் உங்க அப்பா. எழுதிக்கிட்டாங்க தம்பியோடைய வெற்றி காரணம் என் தங்கச்சி. நல்ல எவ்வளவு அவங்க ரசிச்சு பேசும்போது உலகத்துல நான் அடிக்கடி என்னுடைய பேச்சில போட்டாலே தெரியும் 6809 மொழிகள் பேசப்படுது. 6 மொழிகள் தான் பொதுமொழி. அந்த 6ல 1 நம்ம தமிழ் மொழி. உலகத்திலே இடமிருந்து வடமாக எடுத்து வரதுல முதல் மொழியது நம்ம தமிழுக்குரியது. இந்த நேர்த்தி கண்டுபிடிச்சிருக்காங்களே அந்த பிராமி கல்வெட்டு, அதுல வரைக்கும் 83% உலகத்துல கல்வெட்டு ஓலைச்சுவடி செப்பேட்டு தமிழுக்குரியது. இன்னொன்னு சொல்றேன், உலகத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் எல்லாமே இங்க சாப்பிடுவாரு கணினிய. அந்த மொழிவரிசை பட்டியல் 2வது இடம் தமிழுக்கு தான். தமிழ் மாதிரி பாவேந்தன் எழுதுறான், தமிழை படித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன், கொலைவாளினை எடராம் இது கொடியோர் செயல் அறவேன்னா. கண்ணதாசன் பின்னி எடுப்பான், சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் திறந்து அம்மா என்று நீ அழைத்தால் அமுத கானம் பேசுபடான்னா. இன்னைக்கு இருந்தா என்ன போடுவாரு, மார்னிங் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு மறக்காம கழுத்தில் கையும் கட்டி மம்மி என்று நீ அழைத்தால் மதுரை நெஞ்ச கூடாகும், விளங்காம போகும். முதல் கோஷ்டியில கொடுத்த காசு திருப்பி தராதீங்க, எக்ஸ்ட்ரா காசு போடுங்க. ஸ்பான்சரே நான் தான். கொரோனா நான் கிட்டத்தட்ட ஒன்னும் எனக்கு என்ன தூக்கம்னே தெரியல. கண்ட இடத்துல சோறு, கண்ட இடத்துல இது SF எங்க இருக்கு, இங்க இது எங்க இருக்கு, நேத்திக்கு இது. இந்த காலையில 5 மணிக்கு பிளைட்ட பிடிச்சி ஓடிட்டு திருப்பி இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, 2 தமிழம் ஓடி வந்து முடிஞ்சோன்னு நல்லா இருந்ததியான்னு சொல்ற அந்த ஒத்த வார்த்தை. வண்டியில எளிமையா இருக்கீங்க அப்படி ஒண்ணு என்ன கொண்டு போறோம். கொரோனா போது அண்ணா கை ராத்துட்டு விட்டாங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம், யாரும் யாரோடையும் ஒப்பிட்டுக்கவே வேண்டாம். இன்னொன்னு உங்கள்கிட்ட பணிந்து கேட்டுக்கிறேன், எவனும் அந்த பக்கம் வந்துடாதீங்க, ஊர் பக்கம். ஏன் தெரியுமா, ஒவ்வொரு மாநிலத்திலும் போறேன், எல்லா வீடுகள்லயும் நான் தங்குறேன். சனி ஞாயிறு தமிழ் வகுப்பு தப்பு இல்லாம போறீங்க, திருக்குறள் படிக்கிறீங்க, டான்ஸ் ஆடிடுறா, போட்டோ கொண்டுறீங்க, ஆம்பளை பையனா சாக்கரு எல்லாம் மாதிரி. சார் யூனிவர்சிட்டியில படிக்கிற பையன் எனக்கு ஷூ எடுத்து கொடுக்குறான், பதறேன் சார், வாங்க போங்கன்னு மரியாதையோட பேசுறான். அங்க எக்ஸாம் பேப்பர் 8ஆம் கிளாஸ் பையன் திமுக துணைன்னு எழுதுறான். அதிமுக துணை அருள்மிகு திருச்செந்தூர் எல்லாம் பிள்ளைங்க நல்ல. சார் இந்த பூமி உங்களை வாழ வச்சிருக்கு சார், வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கு சார், நன்றியோட இருந்தார். நாங்களும் என்னென்னமோ மாத்தி பார்த்தோம், உடம்புல கோடுதான் வாங்கினோம், சரி நம்ம அட்லீஸ்ட் இந்த வேலையை பார்ப்போம் தேசாந்திரி மாதிரின்னு. இந்த 4 பேருடைய பேச்சு இன்னைக்கு என்னை உழுப்பிருச்சு சார். ஒரு 12-13 சங்கங்கள்ல பேசிட்டு இந்த 21 நாள்ல. ஆனா எனக்கு மறக்க முடியாத இடம் இந்த ஆடியன்ஸ் அப்படி கூட வரணும், ஜோக் சொன்னா சிரிக்கணும், மகிழ்ச்சி ஆகணும். இந்த நான் பேச பேச அங்க ஒருத்தவங்க தண்ணி குடிக்கிறாங்க, ஆனா நேத்திக்கு என்கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு காஃபி வேணுமா பக்கோடா வேணுமா கேட்டாரு, வரைக்கும் கொடுக்கல. நல்ல மனுஷன். எனக்கு என்ன தெரியுமா சார், இவங்க எல்லாம் கூகுள்ல வேலை பார்க்கறாங்க, IBMல இருக்காங்க, ஏதோ சாப்ட்வேர்ல இருக்காங்க. நமக்கு என்ன மரியாதை, ஒன்னே ஒண்ணுக்கு தான், நம்ம படிச்ச தமிழுக்கு மரியாதை. கூப்பிட்டா எனக்கு டெஸ்லா காரே அனுப்பிச்சிருவாங்க போல, டெஸ்லா போற இடத்துல குடியா அப்படின்னா சாரதி மாதிரி. என்ன தேவை சார், அப்ப எவ்வளவு யாவருக்கும் நன்றாம் படிதல் தான். பாருங்க எவ்வளவு பேர் மகிழ்ச்சி. காலைல அந்த அம்மா எனக்கு இவங்க வீட்டுக்கு அப்படி உட்கார்ந்து இருந்தேன், அவங்களை பார்த்தோன்னு திருவடியை தொடுது, அப்படி பேசாரு. உங்க பேச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லணும். எப்ப தூக்கம் வரலைன்னாலும் உங்க பேச்சை கேட்டு எனக்கு பதவி
நான் இன்னைக்கு சொல்றேன், நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன், தமிழ் லிட்ரேச்சர், சைக்காலஜி, அப்புறம் தான் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன். 8 ஆப்பிள் சாப்பிட்றத விட ஒரு தடவை சிரிக்கிறது நல்லதுங்கிற உடம்புல அவ்வளோ நல்ல ரத்தம் போகுது. நீங்க சிரிக்கவே மறந்துட்டோம். அப்ப என்ன செய்யணும்னா, ஒரு தடவை சிரிச்சா உங்க உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் இன்னைக்கு ஒரு 1.5-2 லிட்டர் ரத்தம் ஏற்றின பெருமை அகத்திய கலைமன்றத்துக்கு தான். அதான் இன்னைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு கரையை இழுத்து விட்டு கையை விரிச்சு 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமா ஏத்துறேன்னு தனியா ஏத்தி நாளைக்கு சிவராத்திரி கோவிலுக்குள்ள போகும்போது 2000 போட்டு நல்லா இருந்தாங்கடா லூஸ் பேரு. இப்ப ஊரே சிரிப்பா சிரிக்குது. அப்படி இல்ல, சந்தோஷமா உட்கார்ந்து கூடி மகிழ்ந்து நோயே வராம இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஐடியா சொல்றேன். நம்ம எல்லாம் நோய் வந்தா எங்க போவோம்? டாக்டர் வீட்டுக்கு போனோன்னு டாக்டர் கேட்பாரு, மூச்சை எடுத்து விடுங்க அப்படிம்பாரு. நம்ம சொல்லணும் விட்டுறக்கூடாதுன்னு தான் டாக்டர். எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு பாரு. நீ என்ன பண்ண? சாமி சத்தியமா சொல்றேன், டிசம்பர் 21 பரபரப்போட எங்க டாக்டர் வீட்டுக்கு போறேன். உள்ள நுழைஞ்சோடனே நர்ஸ் டாக்டர் என்னன்னு வாயில தெர்மாமீட்டர் வச்சுட்டா, சட்டையை கழட்டி அக்கல்ல வச்சு எக்ஸ்ரே இசிஜி ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து 932 ரூபாய் பில்லு. உள்ள இருந்து டாக்டர் வந்தார். நமஸ்காரம், என்ன பண்ணி கேட்டாரு? இல்ல சார், அடுத்த வாரம் 1 மாசம் அமெரிக்கா எங்க அப்பா அம்மாவுக்கு மார்ச் 22 சதாபிஷேகம், பத்திரிகை ஒரு வயலுக்கு ராத்திரி நோயே வராது. ஏன்னா நம்ம பேசுறது இல்ல, ரசிக்கிறது இல்ல, சிரிக்கிறது இல்ல. இந்த தமிழ் நீங்க பேசினோன்னு தான் குற்று வருவமின்றி விடுதலை தவறி கேட்டு பால்பற்றி நின்றதாம் ஒரு பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான் மகாத்மா வாழ்கன்னு சொன்னவன் பாரதி. மகாத்மா காந்திக்கு காந்தி யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் சொல்ல வேண்டியது. தேச தந்தை. வேற கோஷ்டி ஒரு நாள் வச்சு நான் நல்லபடியா இல்லையா? எதுக்குமே நான் அந்த 4 பேரு லவ் பத்தி பேசும்போது நான் தலையை குமிஞ்சிட்டே இருந்தேன். நமக்கு ஸ்நான பிராப்தி கூட இல்லை. படிச்சதெல்லாம் கோ எஜுகேஷன் கிடைக்குமான்னு பார்த்து ஒன்னும் சேர்க்கல. மாதிரி எதையாவது நீங்க கொளுத்தி போட்டீங்கன்னா, ஏன்னா ஸ்கிரிப்ட் வச்சு சில மேடையில அப்படி பாட்டு சொல்லி பயமுறுத்தணும், சில இதுல எழுதி வச்சு அடிக்கணும், சில இடத்துல மனசுல இருந்து உண்மை பேசணும். நான் வந்தோடனே முடிவு பண்ணிட்டேன். நானும் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இந்த பயம் எப்ப பேசினானோ நீங்க முடிஞ்சு போச்சுடா, அவன் தான் ஹீரோ முடிவு பண்ணிட்டேன். சுஜாதாவின் பனியன் பாரு, அந்த பொண்ணு சாவடிச்சுட்டா சார். எங்க எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த மேடையில நின்று பேசினதா நான் நினைச்சேன். சில பேருக்கு அரசியல் கலைமன்றம் நீங்க ஏற்பாடு பண்ணணும். 2000 புஸ்தகம் படிச்சிருக்காரு, 222 புஸ்தகம் எழுதியிருக்காரு. அவருடைய தேசாந்திரியும் உபபாண்டமும் யாமமும் கதாவிலாசமும் அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும் நமக்கு. நாங்க இந்த ஒழுக்கம் சார்ந்த மனிதர்களோடய பழகிட்டோம். கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை பார்த்து லஞ்சம் வாங்காம இருந்துட்டு 37 வருஷம் ரிட்டையர் ஆயிட்டார் சார். குண்டூசியை கூட வீட்டுக்கு எடுத்துட்டு போல. அப்பா டீச்சர் வியாபாரி, அம்மா ஸ்கூல் டீச்சர். அவர் தான் தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியா இருந்தார். என் பிரதர் இளையன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது வருமா புண்ணாக்கும் இல்ல, புஸ்தகம் மட்டும்தான், படிப்பு மட்டும்தான். அந்த பாரதி எழுதினா காந்தி குஜராத்ல பேசினாரு. அவருடைய பேச்சை கேட்டுட்டு நவ இந்தியான்னு ஒரு பத்திரிகை இருந்தது. அதுல ஒரு கடிதம் எழுதுறார். மிஸ்டர் காந்தி, சுதந்திர வேள்வி குறித்து நீங்கள் மிக பிரமாதமாக பேசினீர்கள். ஆனால் உங்கள் பேச்சில் ஒரு பிழை. ஒன்று, இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய ஹிந்தியில் பேசி இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் தாய்மொழி குஜராத்தில் பேசி இருக்க வேண்டும். அதை விடுத்து நீங்கள் 42 நிமிடங்கள் ஆங்கிலத்தில் பேசியது முறையன்று. இதை படிச்சுட்டு காந்தி ரிப்ளை போடுறாரு. மிஸ்டர் பாரதி, இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினாய்? லெட்டர் கடிதம் பத்தி சொன்னாங்கல்ல, நான் படிக்கும் போது எங்க அப்பாவுக்கு எழுதுவேன். அன்புள்ள அப்பா, நீ நலமா? என் நலத்துக்கு 2000 ரூபாய் மெஸ் ஃபீஸ்.
என் ஃப்ரெண்டெல்லாம் லெட்டர் போடுவான், எனக்கு இந்த கடிதம் கிடைக்கவில்லை என்றால் கிடைக்கவில்லை என்றாவது போடுவேன். ஐயா நீங்க தான் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவருக்கு ஒரு கை தட்டுங்க. மிகச்சிறந்த ரசிகர். இது வந்ததை அவர் ஒண்ணுமே எவ்வளவு 2 போன் வச்சிருக்கா, ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2 வச்சிருக்க 2 போனுக்கு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, பொண்ணு இவன் வாசல் இருந்து ஆயிடுச்சு வந்து கொட்டிக்கோ. பிள்ளைங்களை கூட்டியா 6 பேர் இருக்கா, 8 ரூம் வீட்டுக்கு. நம்ம டெக்னாலஜியை தப்புன்னு சொல்லல, வர 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 அவர் வந்து கடிதங்களை பத்தி அதுல அடிச்சா பாருங்க மனுஷன். அவ எழுதின போது காதலன் காதலிக்கு தகுந்த மாதிரி இருந்ததா கடிதம், அப்பா அம்மா படிக்கும் போது அவனே சொன்ன மாதிரி. அதான் கிளாசிக். பேச்சை கேட்டுட்டு தான் நான் பேசுறேன், அவனா பேசுவான். அறிமுகப்படுத்தின எனக்கோ ஐயோ இந்த ஜாக்சன் வெல்லில் என்னை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பிரமாதப்படுத்திட்டாப்ல. தமிழர்களே, நம்ம ஊரில் தமிழ் குறைந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். அதுவும் தைப்பூசத்தை முன்னிட்டு 300 பேர் வந்திருக்கிறீர்கள். இந்த ஊரும் தாப்பாவும் மிகப்பெரிய ஆன்மீகத்தை வளர்த்த பூமி. 30 ஆண்டுகளுக்கு முன்பு வாரியார் சாமி இதே இடத்தில் வந்து தமிழ் பேசிவிட்டு போனார், இறந்து போய்விட்டார். சிரிக்க சிரிக்க கண்டபுராணம் பேசிவிட்டு தமிழ்நாடு போனார், இறந்து விட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு குண்டக்கூடிய அடிகளார் வந்து மண்ணில் நல்ல வெள்ளம் வாழலாம் என்று பேசிவிட்டு போனார், இறந்து விட்டார். இப்போது அவர்கள் எல்லாம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள், நம்மை பாராட்டார எனக்கு சண்முகரான பாராட்டுறேங்கிற பேர்ல இந்த மாதிரி கோடி ரூபாய் கொடுத்தா நான் இன்னைக்கு சொல்றேன். எனக்கும் அந்த வியட்நாம் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு உண்டு. வியட்நாமினுடைய சிறுகதை செக்ஷனை விட பிரமாதப்படுத்திட்டாங்க. இதுதான் உண்மையான தமிழ் முயற்சி. ராக்கி வந்து கடந்த 10 ஆண்டுகளாக ஆனந்த சந்திரிகைன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு அவருக்கு ஒரு கை தட்டு. சொல்றாரு பாருங்க. ராம்கி நம்ம உடனே சொல்லணும்ல, பேனாவில் மை போடாமல் மை போட்டு எழுதுவோம். சொல்றான் எழுது போட தெய்வம் அந்த எழுத்தும் தெய்வம். இப்ப போட்டானா காந்தி என்ன போட்டாரு, நீ ஏன் சொல்வதற்கு ஆங்கிலத்தில் அதுக்கு திருப்பி ஒரு ரிப்ளை அடிக்கிறாங்க. எங்காலு யாரு பொட்டல் எட்டகை பரத்தில் கண்டக பூமியில் வெடித்து சிதறிய என் பாட்டன் பாரதி எழுதுறான், மிஸ்டர் காந்தி பிறருடைய குற்றங்களை குறைகளை சுட்டி காட்டுகின்ற போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய தமிழை நான் பயன்படுத்தி இந்திராவினுடைய வாழ்க்கையை படித்தா தெரியும். நான் உருவானதற்கு எறும்பு பெண்மணி என்று பாராட்டுகின்றார்கள். என்னை உருவாக்கியது நேருவின் சிறைச்சாலை கடிதங்கள். பகத்சிங்குடைய கடிதம் கடைசி உரைன்னு ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் படிச்சா கண்ணல முதல்ல பகத்சிங் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஷில்பா ஷெட்டியை தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு பகத்சிங் தெரியாது. எனக்கு அந்த அம்மா கல்யாணம் நடக்கும்போது எப்படி பத்திரிகை அடிச்சிருப்பான்னு நினைச்சு பாக்குறேன். ஷில்பா ஷெட்டிக்கும் குண்டானுக்கும் பகத்சிங்கை பத்தி போற போக்குல நம்ம ஊர்ல திருப்பூர் குமரனும் வாஞ்சிநாதனும் எப்படியோ அது மாதிரி பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். சாமி நானும் பார்த்துட்டேன் சாமி, 20 தோன் எங்க போடுறீங்கன்னு அவங்களே சொல்றீங்களோ அங்கதான் பேச்சு நல்லா வருது. அவரு நம்ம உண்மையுமே அந்த 2 பேருடைய அன்பு நேற்று ஏர்போர்ட் வந்த போது 1 மணி நேரம் பேசிக்கிட்டே வந்தோம். ஒரு இடத்துல கூட தன்னை முன்னிலைப்படுத்தல சார் அந்த மனுஷன். இப்படி நல்லா இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இது பண்றாங்க, அதை பண்ணணும் இதை பண்ணணும், பொங்கல் விழா நடத்தினோம், எப்படி இப்படி. ஆனா நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் சார், நான் வந்து உங்க அளவுக்கு இல்லாட்டியும் என்னால உழவாரப்பணியும் முற்றோத்தலும் பண்ண முடியாட்டியும் 63 நாயன்மார்களை வாரியார் சாமி காலத்துல இருந்து பேச்சை கேட்டு பெரிய புராணத்தை படிச்சு ஆசாங்கியாவுடைய உரையை படிச்சு வாழ்ந்துருவாங்க நாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், எப்பெல்லாம் அமெரிக்கா வரையணும் அப்பெல்லாம் என் சொந்த செலவுல வந்து இந்த முடிஞ்சா சமூக எனக்கு ஒட்டியான
கடைசி ரோ வரைக்கும் நல்ல மகிழ்ச்சியா சிரிச்சு ரசிச்சு எதை பத்தி நான் உங்களுக்கு ஆன்மீகத்தை சொல்றதா, தமிழ் சிறப்பை சொல்றதா, நகைச்சுவையை சொல்றதா, எது எல்லாத்தையும் ரசிக்கிறீங்க. அதுக்காக இந்த 4 பேரும் கிரவுண்ட் அப்படி ரெடி பண்ணி தமிழே வரல, ரேடியோ வச்சு மாட்டு மாதிரி துப்பி வச்சு நீ பேசும்போது நான் ரெஸ்ட் ரூம் போட 4 லேடிஸ் வந்து எஃப்எம் பத்தி சொல்லுங்க, எஃப்எம் பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் அந்த கேப் போட்ட சகோதரர் அவருக்கு தான், அவர் தான் அப்புறம் காப்பாத்தி கொண்டு வந்து எனக்கு அவங்களுக்கும் நான் பேசி தரணும். பட் பிள்ளையோட பேச்ச தம்பின் தம்மக்கள் அறிவுடைமைன்னு நான் பாக்குறேன். நான் திருப்பி சொல்றேன், இந்த 4 பேருக்கும் அடுத்த தடவை நீங்க ஒரு பட்டிமன்றம் இந்த புஸ்தகத்துல அந்த மயில் வச்சு அதெல்லாம் சொன்னோன்னு நான் ஆடிட்டேன். ஏன்னா சின்ன வயசுல நான் என் பையவே அப்படிதான் பிடிச்சி தூங்குறேன். சார் புஸ்தகத்துக்குள்ள மயில் வைப்போம், அரிசி போடுவோம், குட்டி போடுவோம், தனியா தீப்பெட்டியில பொன்வண்டு வச்சுப்போம். அல்ஜிபுரா நடத்தும் போது இப்படி எலாஸ்டிக் போயிடும், அப்பாட்ட கேட்டா கொண்டுருவான் மனுஷன். வருஷத்துக்கே 2 சாக்ஸ் ரப்பர் பேண்ட் போட்டு சுத்தி. இப்ப 30 சாக்ஸ் இருக்கு, சர்வன் பேண்ட் வரலன்னா 4. பம்பரம்னு ஒண்ணு விளையாடுவோம் சார், நண்டு ஆங்கு வச்சிருவாங்க தோத்துட்டா. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க அம்மா கையை பிடிச்சு அழுதுருக்கேன். வைகோ கூட கவலைப்படல பம்பரத்துக்கு. பம்பரம் எல்லாமே எப்படிமா வாழ போறோம் அப்படின்னு அவர் சூரியனை நிப்பார். எங்க மாமனார் மாதிரி ஏதோ நான் பத்திரமா நல்லா யூஸ் பண்ணுவீங்களே. நம்ம தமிழ பேசுவோம் நல்ல இல்ல சார். இதை விட கிராண்ட் சக்சஸ் வேற எந்த மீட்டிங் சின்ன சின்ன விஷயங்களா நம்ம. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் சொன்னாரு, நீங்க கோவில் போவீங்களா சார்? போவேன் சார். முதல் விஷயம் பாருங்க அப்படின்னு அவர் கார்ல இருந்து பேசினதுல இருந்து தொடங்குறேன். அம்மா அப்பாவை நல்லா வச்சுக்கிட்டாலே சார் செய்வோம், அதுதான் வலியுறுத்துதுன்னாரு. அவரு நம்ம மாப்பிள்ள வந்து அப்பதான் பாட்ட போடுறாரு, கல்யாணம் தான் கட்டி உடனே இவர் எஃப்எம்லாம் போடுங்க சார் நல்லா கேட்பாரு. அப்புறம் வந்து பெரிய புராணத்துல அப்படின்னாரு. நான் பெரிய புராணம் கேட்கறதா எஃப்எம் கேட்கறதா? பெரிய புராணமே பெரிய புராணம். நான் இப்ப சொல்றேன், நீங்க இந்தியாவுக்கு போறீங்க, குலதெய்வ கோவில் போவீங்க, சில பேர் ட்ரஸ்ட்டும்பா காசு அள்ளி கொடுப்பீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணுங்க சார், ஒன்றும் தப்பே கிடையாது. அதை விட பெரிய புண்ணியம் என்னன்னா அஸ்வமேத யாகம் பண்றது, கோவில் கும்பாபிஷேகம் பண்றது, தானம் பண்றது, தர்மம் பண்றது, இது எல்லாத்தையும் விட அம்மா உயிரோடு இருக்கும்போது ஹார்லிக்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும். செத்ததுக்கு அப்புறம் சிரார்த்தம் பண்றது எவ்வளவு முக்கியமோ, இருக்கும்போது தண்ணி கொடுத்து பார்த்துக்கிறது அதை விட முக்கியம். உங்க வீட்டுக்கு சாப்பிட போனேன், இந்த அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இப்பதான் 80th பர்த்டே எனக்கு பண்ணாங்க, கையில மோதிரம் போட்டாங்க. அது எவ்வளவு சந்தோஷமா அது இருக்க போய் தானே சார் அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் மோதிரத்தை புடிச்சுட்டா மாமி. சரி, இப்ப நம்மால் வேற பயம் முடிச்சுட்டாரு, வேற சைவம் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம தலைவர் வேற வந்து கம்பராமாயணத்தை பத்தி பேசிட்டாரு. நேற்று என்ன சொன்னாரு வண்டியில அம்மா அப்படின்னு. உங்க ஊர்ல வந்து ஒருத்தர் பேசிட்டு போனார் காவி ட்ரெஸ்ஸோட, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு. எல்லாரும் கூகுள்ல பாப்பீங்க. உடனே சிகாகோவில் விவேகானந்தர் பேசினார். அதுல மறைக்கப்பட்ட உண்மைகள்னு சில பகுதிகள் இருக்கு. ராமகிருஷ்ணா மட்டுக்கு போனா தெரியும். சுவாமி பேசின போது ஸ்பெல் பவுண்ட் அந்த மீட்டிங். ஒரு ஃபாரின் லேடி ஓடி வந்தா, சாமி ஐ லவ் யூன்னா. அவர் நல்ல சாமியார், என்னமா அப்படின்ட்டார். இல்ல சாமி, உங்களுடைய ஸ்பீச் வந்து நான் கேட்டேன், ரொம்ப ஸ்பெல் பவுண்டா எக்ஸ்டெம்பரா ஆன் த ஸ்பாட் நீங்க ரொம்ப ஃப்ளோவா பேசுனீங்க, 48 minutes. நான் ரொம்ப அழகா இருக்கேன், நீங்க அறிவா பேசுனீங்க, நம்ம 2 பேரும் இமீடியட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்குமா? இந்த ஒரு அழகும் அறிவும் சேர்ந்து குழந்தை கிடைக்கும்.
அடுத்த வார்த்தை சுவாமி சொல்றாரு, நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பேருக்காக 10 மாதம் காத்திருப்பதை விட நீ தயார் என்றால் நான் இப்போதே உனக்கு குழந்தையாக வருகின்றேன். அம்மா என்ற நீ பிள்ளையாக ஏற்றுக்கொள்வாயாக. இதா போல நடந்தது. அந்த சுவாமி விவேகானந்தர் எழுதுறாரு, இந்த பெருமையெல்லாம் என்னுடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருக்கு பெரிய புறச்சடங்குகள்ல உடன்பாடு கிடையாது, விபூதியோ காவியோ உத்திராட்சமோ. ஆனா அவர் எழுதுற வார்த்தை ரொம்ப முக்கியம். இத்தனைக்கு பிறகும் சொல்கின்றேன், என் அம்மா சொன்னால் ஈர வேட்டியை கட்டிக்கொண்டு கல்கத்தா காளி கோவிலில் அங்க பிரதர்சனம் செய்வேன். காளிக்காக அல்ல, என்னை பெற்ற காளிக்காக. இந்தியா போகும்போது போறீங்க, கோபுர தரிசனம், கோடி புண்ணியம், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி ஆண் எழுதன்றவர வரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என்று சொல்லி வாழ்த்துவேனே. காதலாகி கண்ணீர் மொழிகி கசிந்துருகி மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நாள் விளைந்த வளநாடா மாங்கதவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே. ஏன்னா இந்த மஞ்சளை வச்சுட்டு தப்புலாக பாட்டு அந்த சிவபெருமானுக்காக தன்னையே ஐக்கியப்படுத்தி கொண்டவர் திருச்சுழியில் இருந்து புறப்பட்ட ரமண மகரிஷி. அந்த ரமணருடைய வாழ்க்கையை பாலகுமாரன் எழுதியிருக்கார் தங்கச்சி. அவர் எழுதுறாரு, ரமணர் அண்ணாமலையின் அடி அண்ணாமலையிலிருந்து நான் தியானம் பண்ணுவதை விட என் தாயார் வள்ளியம்மைக்கு 8 ஆண்டுகள் பணிவிடை செய்து பாதத்தை அமைக்கியதுதான் என் வாழ்க்கையின் சொல்ல பெருமாள். இப்ப பெரிய புராணத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கா? 12ஆம் திருமுறையில ஒரு அம்மா நிறை மாத கர்ப்பிணி, அடுத்த நிமிஷம் அவளுக்கு குழந்தை பிறக்க போது திடீர்னு ஒரு ஜோசியர் இருந்தார். ஒரு நாளிகை கழித்து உனக்கு பிள்ளை பேரு என்றால் பல்வேறு சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவான் சொன்னது ஜோசியர். எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. அன்னைக்கு அர்லாண்டாவில் பெல்ட்ல பெட்டி எடுக்க போறேன், வெடிகாத்தால 4:40. 83 வயசு ஒரு மாமி ஓடி வந்து கிட்ட ஸ்பெக்ஸை சரி பண்ணிட்டு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னா நான் பிரஷ்ஷே பண்ணல. இருந்தாலும் ஒரு மாமி இவ்வளவு ஆசையோட கேட்கறான்ட்டு எடுத்துக்கலாம் மாமி அப்படின்னு தமிழ். அப்படி எடுத்தோடனே ஏன் நாக்குல சனி, ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு. இது மாதிரி கேட்கப்படாது, டெய்லி ஜீ தமிழ்ல உங்க ஜோசியம் கேட்டுதான் அரியேசனூர் வெங்கட்ராமன் தானே ஜெயால ஆன்மீகம் பேசுற. சும்மா போங்க, முகச்சார ஒரே மாதிரி. எனக்கு எங்க அப்பா உங்களுக்கு என்ன சிரிப்பு? ஜோதிடர் சொன்னா ஒரு நாளிகை கழித்து பிள்ளை பேர் நடக்குமே என்றால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவேன். டக்குன்னு அவ முடிவு பண்ணா, தலை குப்புற கட்டுன்ட்டா. தலை கீழே கால் மேல உத்தரம், தலை கீழே கால் மேல. ஒரு நாளிகை ஆயிடுச்சு, திருப்பி போட்டாங்க. மொத்த ரத்தத்தை எடுத்துட்டு குழந்தை வெளியில வந்தது. சிவந்த கண்களோடு பிறந்த இவன் தான், அந்த வரி அப்படியே சொல்றேன், சிவந்த கண்களோடு பிறந்த இவர் தான் கோச்சங்க சோழனும். அம்மா குழந்தை நல்லா இருக்கான்னா உயிர் போயிடுது. அவதான் கமலவதின்னு. பின்னாடி சிவாலயங்களை கட்டினா. அப்ப என்னன்னா அம்மா தான், சின்னம்மா தான். தன்னை துறந்தாவது தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஜீவனை பற்றி பெரிய புராணத்தை எடுத்து நீ படித்தால் தான் தெரியும். சரி, அப்படியே பக்கத்துல தலைவர் தொடங்கி வச்சாரே ராமாயணம். விடிஞ்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம். சிற்றன்னை கைகேயி. இப்ப அம்மாவை பத்தி சொன்னேன், இப்ப சின்னம்மாவை பத்தி சொல்ல போறேன். நான் சொல்றது ராமாயணம். ஆலிசூர் உலகமெல்லாம் பரதனை ஆட நீ போய் தாளிரம் தடைகள் தாங்கி தாங்கரம் நோமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான். நான் சொல்லல, உங்க அப்பா சொன்னார். மரபுரி தரித்து காட்டுக்கு போகணும். நம்ம நீங்க கடைக்கே போக மாட்டோம், வேலையை பாருங்க. சார் சிரிக்கிறதுக்கு இல்ல, நான் இன்னைக்கு நடந்தது சொல்றேன். அட்லாண்டால என் ஃப்ரெண்டாக்கு தான் போறேன். போய் பெட்டியை வைக்கிறேன். 2020 மேட்ச் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா நடந்துட்டே இருக்கு. டே மாமா வந்திருக்காரு, டீ காஃபி சாப்பிட மாட்டார், பால் குடுறா அப்படின்னு.
அவன் சொன்னான், எழவு இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமான்னு. எனக்கு உயிரே போயிட்டு. அப்புறம் என் தங்க பாலை கொடுத்து விட்டா கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல அப்படி டொம்முன்னு வச்சா பால் அப்படியே ஷேக் ஆச்சு. ஜெரிக்கு பால் ஆடுதுறான்னு. இல்ல மாமா அது மாடுதுன்ட்டான். பால் ஆடுதுங்க. அவன் ஜெயம ஒரு மாதிரி இல்ல அது மாடுதுன்ட்டான். அவன் சொன்னது ஒண்ணு கம்பராமாயணம் தோத்து போயிட்டான். அவன்கிட்ட நான் பால் ஆடுதுன்னே இல்ல அவன் மாடுதுன்ட்டான். குழந்தைங்க அப்படி இருக்கான். ஆலிசூர் உலகம் எல்லாம் மரதனை ஆட நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கரம் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டு காட்டில் போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான். அச்சம் பாருங்க, நம்மால் மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடிகையன் பெற்ற அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்ன, நான் இன்னைக்கே இப்பயே மரபுடி தரித்து போறேன்னா. உலகத்துல அம்மாவையே மறந்த போது சின்னம்மா வார்த்தையை கேட்டு காட்டுக்கு போன ஒரே ஆள் ராமன் தான். அப்ப என்னன்னா, அம்மாவையும் சின்னம்மாவையும் மதிச்சா வாழ்க்கை உண்டு. நான் சொல்றது கம்பராமாயணம். எத்தனை தடவை ரிவைவ் பண்ணி ஒரு வரி நான் மாற்றி சொல்லல. அப்படி படிக்கணும் சார். இந்த திருமணம் எடுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அது எப்படி இடணும்னா, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா சீதரா சிகேஷா பத்மநாபா தாமோதரா சொல்லிவிடணும். திருநீர் மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீர். சமயம் சின்ன இவ்வளவு நல்லதுங்கிறாங்க. உடம்பு முடியலையா? 6666 பாட்டு எழுதிய பாம்பன் சுவாமிகளுடைய குமாரத்தவத்தையும் சண்முக கவசத்தையும் சொல்லி விபூதிட்டுக்கோங்க, நோய் போயிடுங்கிறாங்க. வாரியார் சாமி சொல்றாரு. பழனியில அது பழனியா இருந்த போது போனேன். ஒண்ணும் பண்ண முடியாது சுவாமி. ஏன்னா நான் மேடைக்கு வந்துட்டேன்னா பசி தெரியும், பயம் தெரியும். நினைச்சா பிரிச்சுக்கும். ஏன்னா உலகம் முழுக்க தமிழன் என்னை பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. கண்டிப்பா மாடியில போய் நின்றுட்டு ஜெயா டிவிக்கு பண்ணிட்டு இருக்கேன். 12 ஆண்டுக்கு ஒரு முறை தடவை கும்பாபிஷேகம் நடக்கும். குறிஞ்சி மலர் பூக்கிற மாதிரி பகல் இரவையும் பிரிக்கிறது, உடம்புல மாற்றம் ஏற்படுது. 12 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் எல்லாத்தையும் சொல்லிட்டு கும்பத்து தண்ணீருக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தலைமை சிவாச்சாரியார் தலையில வைக்க கருடன் புறப்பாடு நடக்க கும்பத்து தண்ணியை கும்பத்திலே ஊத்தினான்னு சொல்லிட்டு இருக்க தருணி கீழே விழுந்துட்டேன். கேர ஆயிடுச்சு. காலையில இருந்து சாப்பிடல. ஏன்னா நான் அளவா சாப்பிடுற உடம்புன்னு தெரியும். டக்குன்னு ஒரு கடைக்குள்ள போனேன். சாணா மாதிரி ஒருத்தர் நல்ல மனுஷன். அப்படி உடைச்சு சூடா டிவியில பேசுறாரா, கீழே விழுந்துட்டாருனாரு. அப்படி கொடுத்தாங்க. நான் தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக பழனியில எப்படி சோடா குடிச்சேன்னு குடிச்சு காட்டேன். குடிச்சோன்ன அந்த கடைக்காரனுக்கும் கடைக்கு வந்த 2 பேருக்கு சண்டை நடக்குது. என்னன்னு எட்டி பார்த்தேன். நமக்கு வம்பு கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்மளே நானே என் ஒய்ஃபே எங்க பிளாட்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருப்போம். 8th சண்டைன்னா நிறுத்திட்டு இருப்பேன். நம்ம டிவியே பார்த்துட்டு எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா தமிழ்நாட்டு ஒரு நல்ல பழக்கம். வாசல்ல ஃபீஸ் பார்க்க மாட்டான். 8th இருக்கான்னு பாருமா. தெருவுக்கே இல்லைன்னா அப்படி போடு, அது வரவே வேண்டாம். இது நம்மளுடைய இயல்பு. கடைக்காரன் கேட்டான், லட்டு வாங்கின பாக்கெட்ல எக்ஸ்பைரி டேட் இருக்கு, ஜாங்கிரி வாங்கின எக்ஸ்பைரி டேட் இருக்கு, பஞ்சாமிரத டப்பா கொடுத்து எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நான் லண்டன்ல இருந்து கும்பாபிஷேகம் பார்க்க வந்திருக்கேன். என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? யூஸ்லெஸ். விபூதி டப்பா எடுத்திருக்கேன், எங்கேயா எக்ஸ்பைரி டேட்னா? படிக்காத கடைக்காரன் சொன்னா உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே டப்பா அதுதான் எடுத்து. படிச்ச லண்டன்காரன் சொன்னா நான் இதை பூசுறேன் என்னாச்சு மாதிரி. வாட் இஸ் த யூஸ்? ஓ எக்ஸ்பைரி டேட் தள்ளி போயிட்டு டக்குனு வாரியாரை எடுத்து படிச்சு அடிச்சிருக்காங்க மாதிரி. மந்திரமாவது நீரு, வானோர் துதிக்கப்படுவது நீரு, சமயத்துள்ளது நீரு.
வாரியார் வந்து ரொம்ப பிடிச்ச ஊர் அவருக்கு. திருச்சிக்கு பக்கத்துல வயலூர்னு. 10 மணிக்கு ட்ரெயின் ஏறினாலும் சுருக்கு பையில விபூதி வச்சிருப்பாரு. அப்பெல்லாம் வந்தே பாரத் இல்ல, மோடி இல்ல. அதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்றேன். நான் சென்னையில இருக்கேன் சார். நாகர்கோவில் போனா 3 நாள் ஆச்சு எனக்கு. தூத்துக்குடியில நைட்டு ரன்வேல லைட்டு கிடையாது. இப்ப காலைல 6:40க்கு ஏறினா 2 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறோம். அப்ப என் தேசம் முன்னுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். வெளிநாடுகள் வந்தாதான் என் தேசத்தை எப்படி பவர்ஃபுல்லா ஒரு மனுஷன் வச்சிருக்கான்னு தெரிய முடியும். நல்லது எதா இருந்தாலும் நான் கலைஞரா உழைப்ப பாரு, அம்மாவா கரிஷ்மாவை பாரு, ஒவ்வொரு எல்லாரையும் சொல்லிட்டேன்னா இப்பதான் பாலாஜிக்கு உயிரே நல்லது சொல்லும். அவன் விட்டுருங்க சாமி. இப்ப விஷயத்துக்கு வாங்க. பள்ளி கவர் பண்ணிட்டு வாரியார் திருநீர் அடிக்கிறாரு. 70 1970 2 பேர் கிண்டல் பண்ணிட்டாங்க பசங்க. என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்கன்னு. நம்மள இருந்தா கோவப்படுவோம்ல. சாமி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மனுஷ குடியிருக்கிற வீட்டுக்கு, கடவுள் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்க. அப்படியே டக்குன்னு காலில் விழுந்துட்டாங்க 2 பசங்க. எதுக்கு சொல்றேன்னா, எது யாரையுமே நம்ம இன்சிஸ் பண்ணணும்னு இல்லை, ஃபோர்ஸ் பண்ணணும். இந்த 4 பேர் ஏன் நல்லா பேசினாங்கன்னா, அந்த சூழல், குடும்ப சூழல் நல்லா இருக்கு, மேடை வாய்ப்பு கிடைக்குது. இந்த பையன், நான் சத்தியம் சொல்லுங்க சார், இவன் பேசினதுக்கு அப்புறம் இவன் யாராவது வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லுவானா, அங்க தமிழ்நாட்டு குழந்தைங்க வளர்க்கறது கஷ்டமா இருக்கு சார். யூனிவர்சிட்டியில படிக்கிற குழந்தைன்னு சொல்றவங்க, நான் என்ன பெரிய பிஸ்தாட்டா அங்கிள், ஷூ மருந்து இல்லப்பா, நான் தோத்தி கட்டியிருக்கேன், செப்பல் இருக்கட்டும் அங்கிள், அவனுக்கு தெரியல பாவம், வாங்க போங்கன்னு மரியாதை பேசுறா சார். தப்பு இல்லாம யார்த்தையுமே ஒரு ஒழுக்கம் இருக்கு, அறம் இருக்கு. என்ன திருவிழா, அண்ணன் தம்பி இதெல்லாம் மிஸ் பண்றீங்க, பரவாயில்ல. யூரின் பாஸ் பண்ண கூட 3/4 மணி நேரம் கியூல நின்று போற ஒரே ஊர் தான். ஒளிப்பான் சத்தமே நான் கேட்கல சார். அந்த சிப்ஸ் வாங்குறதுக்கு அது இத்தனோண்டு தான் இருக்கு, அதுக்கு 1 மணி நேரம் நிக்கிறேன். ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. என்னன்னா, காஃபி சூடா சாப்பிடணும். அதை ஒரு வழக்குல வாங்கிட்டு ஐஸ்கிரீம் போட்டு அட்லாண்டாவில ஆரம்பிச்சா அட்லாண்டா வரைக்கும் எப்படிதான் பிடிக்கிறாங்க. ரெண்டுதான் காஃபி பிடிக்கல, சாகப்படாது, செத்தா பாடி வாங்க முடியும். எல்லாம் சூப்பர் தான் இந்த நாள். நான் திருப்பி சொல்றேன், எல்லாம் எங்க முருகன், விநாயகர் எல்லாம் ட்ரம்ப் மனசுல போய் எச்சொன்னையும் சரி பண்ணிட்டு என்ன வாங்கி எங்கேயோ அவரை நம்ம நாட்டுக்கு தான் அனுப்புறீங்க. தாய் எத்தனை பேர் தெரியுமா பிளைட்ல வரும்போது அந்த தாய் தகப்பன் கிராமத்து ஆட்கள் அப்படி கோட்டு சூட்டை போட்டு அந்த ஷூவை, நான் நிறைய பேர் போய் காலை அப்படி வச்சு ஷூ போட்டு விட்டுருக்கேன். பிளைட்ல விடவிடமா நடக்கும் சார். நான் 15ஆம் தேதி வரைக்கும் 15 வெடிகாத்தால ராத்திரி சைதாப்பேட்டை காரணேஸ்வரர் கோவில்ல கடைசி நாள் பொங்கல் அன்னைக்கு பேச்சு முடிச்சுட்டு 16 வெடிகாத்தால் 4 மணிக்கு எமிரேட்ஸ் இது இந்த அபுதாபி வழியா வர்ற ஃபிளைட் என்ன எத்திகாடு, அங்க இமிகிரேஷன் முடிஞ்சிரும்னு அங்க வெடிகாத்தால் 4 மணிக்கு ஏறிட்டேன். பிசினஸ் கிளாஸ் நான் அடுத்தவங்க செலவுல டிராவல் பண்ணா வந்துடுறது. 4:15 மணி இந்தியன் டைம் எல்லாம் முடிச்சுட்டேன். நான் இங்கே இந்த முரளி தெரியும், நில்லு பாசமா, என் ஒய்ஃபோட ஸ்டூடெண்ட், என் ஒய்ஃப்க்கு படிச்சு ஒரு அமெரிக்கா வந்துட்டாங்க. என் கூட படிச்சவன் என்னோட கூட படிச்சவன். அவ பிஇ எம்இ எல்லாம் முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில நல்லபடியா பிஹெச்டி எல்லாம் முடிச்சு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகி இது மாதிரி பசங்க எல்லாம். நான் கன்னி தமிழ், அவள் கணினி தமிழ். வாழ்க்கையில புரிதல் தானே, இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும். அவன் இன்னைக்கு போட்டுருவான்ல, மேடம் ஒரே ஆன்டியோட பேசிட்டே பக்கத்துல எங்க அக்கா பையன் வேற தூது இருக்கான். அவ இந்த பூர்ணின்னு இங்க இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுவா. அவ வந்து எங்க அக்கா பாட்டு பண்ண ரொம்ப
இவரு அவங்களும் மீட் பண்ண போய் தான் இந்த மீட்டிங்கை கேட்ட உடனே அவரு ஜெயசாரதி சொன்னோன்னு ஒத்துக்கிட்டாருன்னா அதுக்கு அதெல்லாம் அமையணும். அது கடவுள். சரி, இதுக்கு எதுல விட்டேன்? வயலுக்கு அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் வந்துட்டேன். தெரியுதா மாப்பிள்ளை ஏன் சில பிசினஸ் கிளாஸ் உட்காந்துட்டு என் பக்கத்துல ஒரு 70 வயசு என்னை பார்த்தார். எனக்கு ரொம்ப பேச்சு துணையாச்சு. அபுதாபி வரைக்கும் போன மாதிரி சாப்பிடுவேலான்னார். இல்ல அதுக்கு சேர்த்துதான் படம் கட்டியிருக்கு அப்படின்னு அவர் அசட்டு திருப்பி சிரிச்சேன். இல்ல சாப்பிடலன்னா எனக்கு வாங்கி கொடுத்துருவோம். அடுத்த வார்த்தை தான் அந்த மனுஷன் அன்பா சொன்னான். இதெல்லாம் வாழ்வியல் நகைச்சுவை. பிசினஸ் கிளாஸ் பாருங்க, ரன்வேக்கு முன்னாடியே கொடுத்துருவா ஃபர்ஸ்ட். ஏர் இந்தியால தெரியும், ரிட்டையர் ஆகிற பாட்டி மாதிரி சில பேர் இருப்பா. அவளுக்கும் வாழ்க்கை கொடுப்பாப்ல. இதுல அப்படி இல்லை. அப்படி யங் கேர்ள்ஸ் அப்படி வந்து எனக்கு 2 அவருக்கு 2 2 4 சாப்பிட்டுட்டான். 4:30க்கு நமக்கு தான் நாக்குல சனியாச்சு. எப்படி சுவாமி அப்படின்னு பெல்ட்டை கழட்டிட்டான். இப்படி திரும்பினான். சார் ஏறுறது நிச்சயம். சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏறுறது நிச்சயம், இங்க ஏத்திப்போம். அவனுக்கு என்ன அவன் ஏத்திக்கிறான் பாருங்க அப்படின்னு கிட்டக்க எனக்கு முத்தம் தான் கொடுக்கல. ரன்வேல ஃபிளைட் எடுக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னா பாரு, எனக்கு கொஞ்சம் வாமிட் வரும். அதுவும் தப்பு இல்ல, அவன் வாய் அவன் எடுக்கலாம். ஆனா ஃபிளைட்ல பாருங்க எல்லாம் டிஷர்ட் சார், டோர்லாம் கிடையாது, கேரி பேக் தான் வச்சிருப்பான். அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி ரன்வேல அப்படின்னா சரி எடுத்துருவான்னு வாயை பார்த்தேன். எடுக்கல இல்ல. ஒரு 1 hour ஆச்சு. நான் படத்தெல்லாம் போட்டு ஹெட்செட் எல்லாம் வச்சு பார்த்தேன். எங்க அருமையான சீமான் சொல்லுவார்ல, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு 1.25 மணி நேரம் வாயவே பார்த்தேன். அப்புறம் திருப்பி இப்படி பண்ணி அபுதாபி டைம் 8:20 அந்த கேரி பேக்கை மடிச்சு ஜிப்பால வச்சுட்டு இறங்கிட்டான். நான் காத்தால 4:20 அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சு 8:20 வரைக்கும் ஜுராசிக் பார்க் 2 மாதிரி எப்ப எடுப்பான் எவனோ ஒரு வாங்கி எடுக்கிறதுக்கு வாயை பார்த்திருக்கேன். வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்க வேண்டியதான். இப்படியா இப்பதான் அந்த மாதிரி ரசனையை பார்க்க. எதுக்கு சொல்றேன், இந்த தாயார் தந்தையார் பெருமையை பத்தி சொன்னாங்கல்ல, கொஞ்சம் நிமிந்து உட்காந்துக்கங்க, ஒரு 5 நிமிஷம் உங்களை அழ விடுவோம். இந்தியால கேரளான்னு ஒரு இடம், மணி 8:30 இன்னும் ஒரு அதிகபட்சம் 1/2 மணி நேரம். ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தர் சமாளிங்க. ஒரே ஒரு போன் கால் மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். 1 நிமிஷம், ஒரே 1 நிமிஷம் மட்டும் வந்துட்டேன்னா 1/2 மணி நேரம் தங்கு தடை இல்லாம போகும். என்ன போன் கால்னு புரிஞ்சிருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி? இவ்வளோ அருமையா வந்து ஒரு தொய்வே இல்லாம
கரகோஷம் பிச்சுக்கிட்டு போகுது. கண்டினியூஸா கை தட்டிட்டு இருக்கோம். அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் இதை சொல்லணும். நமக்கு மீண்டும் அகத்தியர் கலைமன்றத்திற்கு ஒரு பலமான கரகோஷம் நம்ம எல்லாருமே கொடுக்கணும். such a wonderful evening. இவ்வளோ அருமையா, அது ஒரு தொய்வே இல்லாம சிரிக்க சிரிக்க அருமருந்து அந்த சிரிப்பு அப்படிங்கிறது, அது ஐயாவோடைய இந்த பொழிவுல நம்ம கேட்டு நம்ம மெய் மறந்து சிரிச்சிட்டு இருக்கோம். ஐயா வந்துட்டாங்க, கண்டினியூ பண்ணுவோம். என் மனைவிக்கு அப்புறம் என் மேல உயிரா இருக்க ஒரே ஆள் டெக்ஸாஸ். எங்க அப்படி இதான் சாக்குன்னு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு பேரு டெய்லி ஏற்பட்ட தடங்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இது உடல் உபாதை. டிராவல் பண்றோம், நம்மளால போயிட்டு வந்துட்டோம். சில பேருடைய அனுபவம் தான் எனக்கு வயசு. அந்த ஐயா மாதிரி அவங்க உட்கார்ந்து கேட்குறாங்கல்ல, அவங்க மாதிரி ஆட்களுடைய வாழ்த்துக்கள் தான் எங்களை பயணம். நீங்க கோடி செலவு பண்ணாலும் நிகழ்ச்சி அன்னன்னைக்கு வெற்றி பெறணும். இன்னைக்கு இப்ப நான் சினிமாவில் நடிக்கிறேன், படம் ஓடல, என் தங்கைக்கு உயிரே வருது. நீதான் நடிச்சா ஓடுமான்னு. இந்த சூர்யாவுடைய தம்பி கார்த்தியோட ஒரு படத்துக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்ப ஜப்பான் ஒரு படம் 25வது படம்னு எடுத்தாங்க, 420 கோடி. எனக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் உண்டு. பேசாட்டி காசு 4 நாள் எடுத்தாங்க, அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. எல்லாம் 2 சீன் மட்டும் வந்துட்டு போனேன். படம் ஓடல, நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 5 நிமிஷம், அதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் ஒருத்தர் கூட கலையல. அப்படின்னா என்ன? தமிழ நல்லா கேக்குறீங்கன்னு. ஏர்போர்ட் தப்பா போச்சு, வந்துருவாங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாப்பிட்டு இருக்காங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கேட்டோமா அதை பத்தி? பாலாஜின்னு பேர் இருக்கிறவங்க ஜாக்கிரதையா. அதாவது மத்தியானம் ஒரு செய்திக்கு சொல்றேன். நமக்கு தெரியுமில்ல, மனிதர்களை படிக்கிறேன். ஒவ்வொரு பிசினஸ் ஸ்கூல்ல MBA போய் படிக்கணுங்கிற மாதிரி மனிதர்களை படிக்கிறதே வாழ்வு. அவங்க வீடு முழுக்க வாசல் வரைக்கும் அன்பா, சில பேர்லாம் நம்ம பேச்சு கேட்டு வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. இந்த நம்ம தொடர் சொற்பொழிவுலாம் போடும்போது சில மாமிலாம் அழுவாங்க, கண்ணீர் மட்டும் அது வரணும் அப்படின்னு. நான் பேசணும்னு அளவா சாப்பிடுவேன் 2 மணி நேரம். இப்ப நடந்தது, மன்னார்குடியில ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு 3 நாள் ராமாயணம் சொல்றேன், பெரிய ஏற்பாடு. சரி, கடைசி நாள் போறேன். அந்த அம்மா கூப்பிடுறாங்க, வரக்கூடாதவாள்லாம் நம்ம மாத்துக்கு வந்திருக்கேன், வந்தா சாப்பிடவா போறேன். ஏன் நாட்டுல சரி வேண்டான்னு சொன்னா நீங்க என்ன விட்டுறவா போறீங்க? அதுக்கு அந்த அம்மா பதில் அடிச்சா பாருங்க, சும்மா போங்க குசும்பு மேடையில பேசுற மாதிரி. அப்படியே நம்ம மத்த கை நினைச்சாலும் குழந்தைங்க கையில 500 1000 கொடுக்க மாட்டேன். எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2, அக்காவுக்கு 3, அண்ணாக்கு 2, தம்பிக்கு 1. அதுக்கு எங்க ஊர் சரவண பொருளையே சாப்பிட்டு பார்த்துருக்கேன். புதுசா கூட வாங்குற அப்படியே வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு. மத்தியானம் சார் ஒரு மோர் குழம்பு, ரசம், ஒரு கூட்டு, பொரியல் எல்லாம் போட்டு, இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நாங்க 2 பேர் போயிருக்கோம். 6 பேருக்கு போட்டதில்லை சார். தமிழ்னால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த குளிர் பிரதேசத்திலையும் சுட சுட மாப்பிள்ளைக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது தமிழ் போட்ட பிச்சு. அந்த அடப்பொழி நல்லா அது ஒரு மனம் இல்லை. அதுதான் சார் தமிழர் இந்த கலை கலாச்சாரம். டீ குடிங்க சார், அங்க அவரு சவுண்டிலே அவருக்கும் நல்ல கை தட்டுங்க. சவுண்ட் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு 5 நிமிஷம் உங்களை அள வைக்கணும்னு ஆசை எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்தியாவில கேரளா. எனக்கு உயிரே போனாலும் மகரஜோதி அன்னைக்கு கமெண்ட்ரி பண்ணாம இருக்க மாட்டேன். 22 வருஷம் நான் அந்த திருவண்ணாமலை தீபம், மகரஜோதி, நம்ம சூரசம்ஹாரம், இது எல்லாத்துக்கும் மட்டும்
மற்றபடி முடியல. ஏன்னா அது 3 மணி நேரம் உட்காந்து அப்படியே கிரிக்கெட் மேட்ச் மாதிரி உட்காந்து பண்ணிட்டே இருக்கணும். ஹெட்செட்ல இதை சொல்லும்பா அதை சொல்லும்பா சொல்லக்கூடாது. அது லைவ். இப்ப சொல்லணும், பந்தளத்திலிருந்து பொன்னாபரண பெட்டி புறப்பட்டு விட்டது, 18 படிகளை தாண்டி வரப்போகிறது, சபரிபீடத்தை தாண்டி கொண்டிருக்கிறது, சரங்கத்தில் எங்கு பார்த்தாலும் ஐயப்பனுடைய சத்தம் முழங்கிக் கொண்டிருக்கிறது, புல்மேட்டு பகுதியிலே இன்னும் ஒரு சில வினாடிகளில் ஜோதி சொரூபமாக அவன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து இதோ பொன்னாபரண பெட்டி வந்து விட்டது, இதோ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவரா ரட்ச மகாபாபு சாசே அந்த பொன்னாபரண பெட்டியினுடைய அணிகலன்களை சோழப்படுகின்றார்கள். எங்கு பார்த்தாலும் விண்ணை நுழைக்கிறது. தேவனே தேவியே என்று குடுகுடுவன இளைஞர்களும் குழந்தைகளும் இருமுடியை தூக்கி கொண்டு பெருவினையை அமைப்பதற்காக ராமசாமியாக இருந்தாலும் குப்புசாமியாக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் 18 படியில் ஏற வேண்டும் என்றால் இருமுடி சுமந்தால் மட்டுமே ஐயப்பனுடைய தரிசனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். அந்த கமெண்ட்ரி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பெரிய மற்ற மகிழ்ச்சி இருக்கும். எப்பெல்லாம் அங்க போறேன்னா காலடிக்கு போவேன். கேரளாக்கு பேரு இறைவனின் அருள் கொடை தேசம்னு பேரு. 2 காரணம். ஒன்னு ஆதிசங்கர பகவத்பாதா அவதரித்த இடம், இன்னொன்னு ஐயப்பனுடைய அருள் கடாட்சம் இருக்கக்கூடிய இடம். இந்த மனுஷன் நம்மளை போட்டு கார்ல மூளையை டியூன் பண்ணி விட்டுட்டாரு. ஆதிசங்கரர் உங்களுக்கு தெரியும், அம்மா பேரு ஆரியாம்பிகை, அப்பா பேரு சிவகுரு. சின்ன வயசுலேயே உபநயம்லாம் போட்டு இருக்கு, ஜுரு சாம மதர்வன வேணம்லாம் படிச்சுட்டாரு. சின்ன வயசுல அப்பா சேர்த்துட்டாரு. கொடிது எதிரா கொடிதுன்னா இளமையில் வறுமைன்னா. அப்பா இல்லாம வளர்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா ஆரியாம்பிகை வளர்த்தா நல்லா பண்பாட்டோடு இருந்த குழந்தை. துறவரம் போறேன்னா எப்பேற்பட்ட ஆளுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அம்மா குளிச்சுட்டு வர அந்த நதிக்கரைக்கு பேரு பூர்ணா நதிக்கரைன்னு பேரு. பெரிய சாப்டர். திரும்பி பாக்குற அம்மா கீழே விழுந்துட்டா. அம்மாட்ட தானே கோச்சுக்கணும், வயசாயிட்டு நடக்க முடியல. நதிகிட்ட போய் பேசுறான், எங்க அம்மாவை கீழே விழுக வச்சுட்ட, நாளையிலேருந்து எங்க வீட்டு கொள்ள பக்கமா நீ வாங்குறான். மறுநாள் நதி காத்தால வளைஞ்ச கொள்ள பக்கம் வச்சு இன்னைக்கும் போயினா பெண்டாயிருக்கும். எப்படின்னா ஆனா பஞ்சபூத நேரத்துக்கு நான் கொடுத்திருக்க தலைப்பே சிவராத்திரிக்கும் பஞ்சபூதம்னு கொடுத்திருக்கேன். நியூயார்க்ல பேசுறேன். மண், விண், நீர், நெருப்பு, காற்று, தவசு இருந்தாதான் பேச முடியும். நீரோட நெருப்போட. நீருக்கு கட்டளை தான் மறுநாள் வந்துருச்சுன்னா அப்ப எவ்வளவு பெரிய தவசு பாருங்க. அந்த தாய் துறவரம் போறதை ஒத்துக்கவே மாட்டா. எந்த அம்மாவும் எதுக்கு வேணாலும் ஒத்துக்கிறாங்க, காவி உடுத்தா ஒத்துக்கிறது இல்ல. இங்க நிறைய பேர் காஞ்சி பெரிவாளுடைய டிவோட்டின்னாங்க. அவருக்கு 70 பீமரத சாந்தின்னு பேரு. இந்த சதாபிஷேகம், பீமரத சாந்தி, சஷ்டி 70 வயசுல 2 பத்திரிகைக்கார கேட்டா 13 வயசுல நீங்க பீடத்துக்கு வந்தீங்க, 70 வயசு ஆயிடுச்சு பீடத்துல இருக்கீங்க, உங்களை பத்தி கிசுவே வரலையேன்னா. பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார், நல்ல கேள்வி கேட்டீங்க, அதற்கு சந்தர்ப்பம் தராதபடி காமாட்சி என்னைய பாத்துக்கிறார். நமக்குள்ளேயே சண்டை போட்டுப்பான் சைவம் வைஷ்ணவன். வைஷ்ணவ ஜீவர் எழுதுறாரு, எல்லா மடாதிபதிகளும் நமஸ்காரம் பண்ணா குலம் கோத்திரம் கேட்பார். ஆனால் காஞ்சி மடத்திற்குள் போனால் சாப்பிட்டாச்சான்னு அறிவை பார்க்காமல் வயிற்றை பார்த்த எங்கள் மகான் காஞ்சி மகான் எழுதியவர். எனக்கு இந்த 2 சகோதரிகளும் பேசின போது ஆண்டாள் நாச்சியாரை பத்தி எங்க என் தங்க போயிட்டாளா, சூடி கொடுத்த சுடர் மகள் அவள், ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி. எல்லாரும் ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா, சுவாமியவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க. 2 சகோதரிகளும் பேசின போது எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வந்தது. ஆழ்வார்கள்லயே ரொம்ப எனக்கு பிடிச்சது குலசேகர ஆழ்வார்னு பேரு. எப்படி தெரியுமா? ரெங்கட்ட வேண்டுவா படகேடாய் ஆகேனோ, பார்க்குள்ளை ஆகேனோ, தொட்டு விரல் தொட்டர்களும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடியாய் ஆகேனோ, நாற்காலி ஆகேனோ, எது வேணும் ஆகேனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளே நீ உட்கார்ற சேரா, நீ போடுற செருப்பா, நீ தொடுற சுண்ணாம்பா, அந்த மாதிரி என் தங்கைகளுக்கு நான் எது வேணும் ஆகேனும். ரொம்ப ஆதிசங்கர பகவத்பாதா துறவு போயிட்டாரு. அம்மா ஒத்துக்கல. ஒண்ணு சொன்ன, அம்மா நான் துறவு போனாலும் கடைசியில அந்திம காரியத்தை நான் தான் உனக்கு செய்வேன்ட்டு போயிட்டார். உடல் கூட்டில இருந்து உயிர் பிரியும் போது அவர் சிருங்கேரியில இருக்கார். பயணப்பட்டார், தேசாந்திரியா போனார், வடக்கு கிழக்கு மேற்குன்னு போய் அத்வைதத்தை பரப்பினார், எல்லாம் பண்ணார். அது பெரிய சாப்டர். நேரத்தின் அருமை கருதி சொல்றேன். அம்மாவுடைய உயிர் பிரிய போறது ஞானி அல்லவா, தெரிஞ்சது. நேரா வர இது மாதிரி ஒரு 300 பேர் வீட்டு வாசல்ல நிக்கிறார். துறவியா போயிட்டா அதுக்கு பேர் தண்டம்னு பேரு. கையில வச்சுப்பா குச்சி.
உலகத்திலேயே கஷ்டம் காமத்தையும் கோபத்தையும் அடக்கிறது. சில பேர் சபரிமலைக்கு மாலை போட்டு வெளியில போகும்போது ஸ்கூட்டர்ல ஏதாவது ஆக்சிடென்ட்னா தீத்துட்டு சொல்லுவான், மாலை போட்டிருக்கேன்னு பேசாம போறேன்மா. ஊர்ல எல்லா கெட்டவார்த்தையும் சொல்லி அதெல்லாம் அனுபவிச்சாதான் இந்த அம்மா கைத்தட்டு முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு இதோட ரசனை ரசிக்கணும் பேச்ச. இதெல்லாம் வாழ்வியலா நடக்கக்கூடிய விஷயம். இப்ப நீங்க பாருங்க, ஆதிசங்கர பகவத் பாதா என்ன சொல்ல வரேன், காமத்தையும் கோபத்தையும் அடக்கிறது கஷ்டம். ராமாயணம் சொன்னதுனால சொல்றேன். அதுல ஒரு வரி எழுதுவாரு கம்பன், தவம் செய்பவன் தவத்தை, எந்த சாப்டர்ல, தாடகை வதத்துக்கு முன்னாடி, தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் மறைப்பது போல சுபாகுமாரிசன் இடைஞ்சல் பண்றான். என்ன வரி பாருங்க. அதனாலதான் சபரிமலைக்கு மாலை போட்டு யாராவது ஆசிரமத்துக்குள்ள இருந்தா பெரியவர் சொல்லுவார், இடைக்கால சன்னியாசிகளே வருக. ஏன்னா ஒருத்தர் துறவியாவே இருந்துடலாம், இல்லறத்துல இருந்துடலாம். இல்லறத்துல இருந்து 48 நாள் புலால இருந்தாம, பீடி குடிக்காம, மது அருந்தாம, காமத்தை கோபத்தை குறைச்சிருக்கிறது சன்னியாசிகள். என்னை கூட்டது தமிழ்னு இன்னைக்கு தமிழ் பேசியிருக்கேன், ஆன்மீகம் பேசியிருக்கேன், பேசியிருக்கேன். 23 செயின் சானா ரெடி பண்ணுங்க. அவர் சொல்றாரு, உனக்கு செயின் போடாம இருந்தா எல்லாரும் ரசிக்கிறீங்க சார். நான் திருப்பி சார், இந்த மேடைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இது அகத்தியரா முடிவு பண்றாரு. துறவு போனாங்க, எல்லாம் உயிர் பிரிய போது அவருக்கு தெரிஞ்சது. இப்ப முக்கியம் என்னன்னா, ஒருத்தனால துறக்க முடியாதது காமம் கோபம். அதை விட பெருசு எதுன்னா காவி திறந்துடுறது. அதை விட பெருசு எதுன்னா தண்டம். அதை விட பெருசு எதுன்னா கமண்டலம். இப்ப காவியை விட, தண்டத்தை விட, கமண்டலத்தை விட பெருசு எதுனா தாயாருடைய அன்பு பெருசுங்கிறத இந்த மண்ணுக்கு வராரு. வீடு ஃபுல்லா கூட்டம். துறவி ஆனவன் வீட்டுக்கு வரான். எல்லாரையும் அப்படி தள்ளினாரு, தாயாரை தூக்கினாரு. அப்படி பாடி எடுத்து மடியில போட்டுட்டாரு. 3 தடவை தலையை தடவி கொடுத்தாரு. அம்மா உன் உயிர் பிரிய போகுதான்னு. சங்கரா அப்படின்னா உயிர் போயிடுது. அப்படி பாடியை எடுத்தாரு, இப்படி தூக்கிட்டார், நேரா பள்ள பக்கம் கொண்டு போனார். இன்னைக்கு கேரளாவுக்கு போனீங்கன்னா தெரியும், வசதியானவங்க பின்னாடி எல்லாம் நதிக்கரை இருக்கும், அங்கேயே நெருப்பு மூட்டி விட்டுருவா. தமிழ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சிவபுராணம் படிச்சவங்களுக்கு தெரியும். பூர்ணாகுதிம்பா அப்படின்னா என்னன்னா, தமிழ்ல நெருப்புக்கான படையல். போரூர் ஆதீனம், பேரூர் ஆதீனம் அவங்க வீட்டுல வந்து சிவபூஜை பண்ணியிருக்க போட்டோ பார்த்தேன். இவருக்கு பேரே நம்ம பாலாஜி இல்ல, டெக்சாஸ் சித்தர் அப்படின்னு வச்சாச்சு. சிவபுராணம் வந்து அதுல என்ன, நான் கணக்காக இல்லை சார், எல்லாரும் நல்லா இருக்கணும் சார், எல்லாம் ஆன்மீகம் பரப்பணும் சார், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் சார், தமிழ் நல்லா இருக்கணும் சார், எல்லாரும் அதுல வந்து பாகுபாடெல்லாம் அவர் பார்க்கல. எல்லாரும் நல்லா இருக்கணும், தமிழ் பேசணும், பண்பாடு கலாச்சாரம், எங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து செய்யறேன், எல்லாரும் சேர்ந்து, அதுதான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது. எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். அதுக்கு மேல சிவனுக்கு கிடைச்ச முருகப்பெருமான் மாதிரி இவருக்கு சாணா ஒண்ணு. அவர் எது சொன்னாலும் இவர் ரைட்டுன்னா அவர் லெப்ட்ல போறாரு, இவர் லெப்ட்னா அவர் ரைட்ல போறாரு. நேதி பல்லுடா வாங்கி தரேன், நாங்க தரல, முடிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு. ஆதிசங்கர பகவத் பாதா என்ன ரசனை சார். வந்தா தாயாரை எடுத்துன்னு போய் நெருப்பிட்ட பேசுறார். பூர்ணாகுதின்னு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பொருளை அப்படி பொட்டலமா கட்டி பட்டோட அப்படி உள்ள போடுவா. நெருப்பு, அக்னி பகவானே, என்னைய சதப்பிண்டமா பெத்து வளர்த்த என் தாயாரையே உனக்கு பூர்ணாகுதியா தரேன்னு உள்ள போட்டுட்டு கொல்ல பக்கம் போய் குளத்துல குளிச்சுட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 5 பாட்டு எழுதினாரு. மாத்ருகா பஞ்சகம்னு பேர். என் தங்கை சிறுகதை சொன்னதுனால சொல்றேன். நான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன், ஆண்டன் செக்கோவா படிக்கிறேன், வேர்ட்ஸ்வர்த் படிக்கிறேன், ஷெல்லி படிக்கிறேன், திருக்குறள் படிக்கிறேன். ஆனா படிச்ச உடனே நம்மளை மயான பூமிக்கு கொண்டு போய் அழ வைச்ச ஒரு இலக்கியம் எதுன்னா மாத்ருகா பஞ்சகம் தான். அதே மாதிரி தமிழ்ல ஒருத்தர் எழுதிட்டார், அவர் பேர் பட்டினத்தார்னு பேரு. மயான பூமிக்கு போனா நம்ம சொல்லுவோம், 2 திங்களாய் அங்கமெல்லாம் வந்து பெற்ற தொந்தி சரியான்னு, அப்புறம் மறந்துடுவோம். காசிக்கு எதுக்கடா வந்தா கோதானம் பண்ண, அம்மா எங்க இருக்கா, கும்பகோணத்துல இருக்கா, எனக்கு அவளுக்கு பேச்சுவார்த்தையே இல்லைம்மா. வாட் இஸ் த யூஸ்?
நீங்க ராமாயணம் படிக்கிறது பண்டரிபுரத்து புண்டரிகன் வந்து கிருஷ்ணனே வந்த போதும் இருடா 9 மணி வரைக்கும் நான் ஏன்டான்னா எங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணுக்காரெல்லாம் தெரியாது பணிவிட பண்ணிட்டு தான் வரேன்னா அது வரைக்கும் நான் என்ன பண்றேன் அந்த கல்லுல நின்று நான் வெயிட் தாங்கலைன்னா இடுப்புல கை வச்சு கொண்டான் உலகத்திலேயே 2 கிருஷ்ணன் தான் அழகா இருப்பான் ஒன்னு கோகுல் சாண்டி டப்பா இன்னொன்னு பண்டரிபுரம் புண்டரிகன். அம்மா நீங்க கொஞ்சம் எந்திருந்து நில்லுங்க உங்களதான் இந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்குறது அதான் தாயாருங்கிறது. அதாவது எல்லாரும் பால் ஊட்டி வளர்ப்பா இவ பக்தி ஊட்டி வளர்க்கிறா பிள்ளைங்க. சந்தோஷம். நான் இன்னைக்கு சொல்றேன் அவன் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா எல்லா பயிலும் வரலாமா பேசுறது ஆடுறது பாடுறதெல்லாம் கடவுளுடைய குறிப்பினமா கவலையே படாம அவன் கல்யாணத்துக்கு தாய் மாமாவா நான் 20 பவுன் செயினோட வந்துட்டேன். சரி பாரிசங்கரருக்குள்ள வந்து அதுல பின்னாடி நீ தான் வரணும். 5 பாட்டு எழுதினார். அதுக்கு பேர் என்ன மாத்ருகா பஞ்சகம்னு பேர். பஞ்சுன்னா 5 சொன்ன டயத்துக்கு முடிக்கணும். அது 8:48 தான் ஆகுது. 1/2 hour கரெக்டா 9 மணிக்கு முடிச்சிருவேன். சரிதானே? நாளைக்கு சண்டே தான். தெரியாம சொல்லி இந்த ஊர்ல சண்டேனா கூட கஷ்டம். ஃப்ரைடேனாலே ஹாலிடேக்கு வந்துடுது. ஆனா இங்க காத்தால பள்ளி தேய்ச்சி குளிச்சோன்னா ஆபீஸ் போயிடுறேன். நம்ம ஊர்ல டெத் சர்டிபிகேட் 12 மணிக்கு தான் எல்லாம் குட்டி எல்லாம் பண்ணி அப்புறம் 1 மணிக்கு எடுத்து வச்சு பையில அப்புறம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல தள்ளு எழுது போட்டிருக்கான். சார் கடவுள இங்க ஃப்ரைடே ஆஃப்டர்நூனே ஹாலிடே மோடு. சண்டே விட சாட்டர்டே தான் மகிழ்ச்சியா இருக்கீங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு சண்டே மத்தியானம் திருப்பி நாளைக்கு ஒர்க் போடுங்க. அதனால நாளைக்கு ஒன்னும் லேட் இல்ல. எல்லாரும் இருந்து கேட்பீங்கன்னா அகத்தியர் கலைமன்றத்துக்கு ஒரு கைத்தட்டு. சாரதிட்ட சொல்லி 2 செக்கா வாங்க சொல்லு. உங்க தவறே வேண்டாம் சார். இவங்களை கவர் பண்ணி பேசினதே போதும் சார். 4 உள்ளம் கவர் கல்வன் இங்க பேசியிருக்காங்க. இந்த மாத்ருகா பஞ்சகம் சமஸ்கிருதத்துல எழுதினது. இங்க குஜராத்துக்கு பக்கத்துல மாத்ரு கயான்னு ஒரு இடம் இருக்கு. இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க அங்க. அது ஒரு 64 வகை பிண்டம் வச்சு சொல்லுவாங்க. அப்படியே கண்ணுல ரத்தம் வரும். ஆனா இந்த 5 வரி போதும். அந்த 5 வரி மாத்ருகா பஞ்சகம். அதை தமிழ்ல உங்களுக்கு மொழிபெயர்த்து இப்ப சொல்றேன். நமக்கு தெரியாதான் படிச்சு கேட்டு. அதான் நான் திருப்பி சொல்லுவேன். ஒரு மணி நேரம் மேடையில பேசணும்னா ஒரு 6 மணி நேரம் படிக்கணும். நம்மளை விட கீழே இருக்கிறவங்க அறிவாளிகள். அவங்க நேரம் முக்கியம். அவங்களுடைய இதை விரயம் செய்யக்கூடாது. நல்ல விஷயத்த என் பாட்டி தான் சொல்லி கொடுத்தா. இந்த மாதிரி படியில உட்காந்துருப்பா. விளையாண்டுட்டு வருவேன். என்ன செய்யறேன்? ஊசியில நூல் கோக்குறேன்பா. இந்த ஜென்மத்துல கோக்க முடியாதுங்க. ஏண்டாம்பா கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு. வெறும் ஊசி எடுத்து கொடுப்பா கொடுப்பேன். நூலை கொடுன்னா கொடுப்பேன். காதை கொடுப்பா. நான் என்ன தாமஸ் ஆல்வா எடிசன் நான் ஏன் காதை கொடுப்பேன். உன் காது இல்லடா ஊசி காதும்பா. ஊசிக்கு எது பாட்டி காதுமே? சின்னமா ஓட்ட தானே வட முடிஞ்சுதா? எல்லாத்துலயும் கவனமா இருக்கேன். இதான் ஒரு பேச்சாளர். என்ன நடக்குதுன்னு ஊசியில நூலை விட்டுட்டே எங்க பாட்டி சொன்னா, இந்த ஊசியினுடைய நூல் அதுக்கு பேரு காதுன்னு பேரு. இந்த ஊசியில நூல் கோக்குற இடத்துக்கு பேரு காதுன்னு பேரு. அவ சொல்றா பாருங்க, படிக்காத பாட்டி, ஊசியினுடைய காதுல நூல் போனா சட்டையினுடைய கிழிசல் சரி செய்யும். இறைவன் தந்த காதுல அறநூல்கள் போனா உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யும். ஒரு திருக்குறள் படிங்க, ஒரு தேவார திருவாசகம் படிங்க, ஒரு பிரபந்தம் படிங்க. அது மாதிரியான ஒரு விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது. தமிழ்ல இருக்கு. அதுவும் உலகத்திலேயே மிகச்சிறந்த நூல்கள் தமிழ்ல. அதுவும் பக்தி இலக்கியங்கள் படிக்க 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 அந்த பாட்டெல்லாம் அவர் சொன்னார் பாருங்க. நீங்க 50 இலக்கியம்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நாக்கு முதல்ல சுத்தமாயிடும். நீங்க நிறைய பேருக்கு வந்து இந்த உச்சரிப்பு பிழை வராம பேசலாம். அது வானொலியில உங்களுக்கு தெரியும். தென்கட்சி சுவாமிநாதன் இருந்தார். ராமகிருஷ்ணா மட்டும் அவர்கிட்ட கேட்கிறாங்க, டெய்லி இப்படி கதை சொல்றீங்களே அப்படின்னு. ராமகிருஷ்ண விஜயத்துல கடைசி பக்கத்துல படிச்சுதான் பாரு.
படிக்க படிக்க என்ன அறிவு வளராது, இத்தனை விஷயம் தெரிஞ்சுக்கலேன்னு அறியாமை விலகும் பாரு. நல்லா படிக்கிறவங்க பாருங்க, யாரோடையும் போட்டி போறாமே போட மாட்டான். இப்ப சில பேர் நம்ம நீங்க இன்னும் பெரிய ஆளா, இதுவே சாமி போட்ட பிச்சை நல்லா இருக்கும் விடுறா. நான் இப்ப சொல்றேன், ஒண்ணும் நீங்க இன்னொன்னு அகத்தியர் கலைமன்றத்துல பிரபலத்துக்காக யாரையும் கூட்டி வராதீங்க. இந்த மேடைக்கு ஒழுக்கம் இருந்தாதான் வர முடியும். அறம் சார்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கை. ஏன்னா அறம் பத்தி பேசினாங்கல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. குடும்பமா வந்து உட்கார்ந்து மகிழ்ச்சி. 5 பாட்டு எழுதினாங்க வடமொழி, அதை தமிழ்ல மொழி பெயர்த்தேன், ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. முதல் வரி, தலைவாழை இலை போட்டாச்சு. இந்த அமாவாசைக்கு பிண்டம் கொடுப்போம், தெரியாது நமக்கு, தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு தப்பு இல்லை. தலைவாழை இலை போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு. பொதுவா இலைக்கு ஒரு அலை இருந்தது, அதுவும் இலையில அம்மா சாதம்னா இன்னும் மரியாதை இருந்தது. நான் சொல்றது வாழை இலை. இலையில தண்ணி தெளிச்சாச்சு, சாதம் போட்டாச்சு. அன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை தெரியும் உங்களுக்கு எல்லாம், பெருமாளுக்கு பிடிச்ச சாதம் எள்ளு சாதம். எள்ளு போட்டாச்சு, நெய் ஊத்தியாச்சு, சுட சுட ஆவி பறக்குது. 27 வயசு பொண்ணு அப்படி பிசைஞ்சு எடுத்து அப்படி கொண்டு போறா வாய்க்கிட்டு. அவ தோள் மேல ஒரு கை. அவ அம்மா என்ன அப்படின்னா, ராஜாத்தி கீழே போடு கீழே போடுனா. ஏன், எனக்கு 1 வயசா இருக்கிறதுல இருந்து இன்னி வரைக்கும் பிடிச்ச சாதம் எள்ளு சாதம் தானே. கிருஷ்ண கோவில்ல மாமா மடியில வச்சு ஊட்டினிய கிருஷ்ணா மடியில, அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்சது இதுதானே. அபி மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டா. அதுக்கு அவ சொன்னா, இல்ல 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 சாப்பிடக்கூடாது, கீழே போடு கீழே போடு. ஏன் 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 ஏன்னா, ராத்திரி உன் கையை டாக்டர்கிட்ட காமிச்சோம், வயிற்றுல கரு வந்திருக்கு, மாப்பிள்ளைக்கு போன் பண்ண வந்துட்டு இருக்கா, இன்னும் 10 மாசத்துக்கு வயிற்றுல இருக்க எள்ளு ஆகாது. இப்ப ஆதிசங்கர பகவத்பாதா எழுதுறார் முதல் வரி, தாயே தாயே என்னை பெற்ற அன்னையே, உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்றவுடன் அப்படியே துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம் உனக்கு. எழுதுவாரு, அப்படியே எங்கேயோ போயிடும். பொதுவா பெண்கள் நிம்மதியா இருக்கிறது தூங்குற இடம். புதுமை பித்தனா இருந்தா தங்க எப்படி எழுதுவார்னா, கணவன் அமைவதை பொறுத்துன்னு. புரிஞ்சு கை தட்டுறாங்க. இவர் கண்ணை மூடிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமா ஏறிக்கிற பாட்டு நான் தான் படிக்கிறேன். பெண்கள் குப்புறப்படுத்திப்பாங்களா, அப்படி சாஞ்சி படுத்துக்கலாமா? ஆனா 30 நாளைக்கு அப்புறம் கருவுல கண்ணு காது மூக்கெல்லாம் வந்துருது. இந்த உருவம் சிதை பெற்ற கூடாதுன்னு 10 மாசமும் பாரத்தை மல்லாந்தே பொறுத்து இருந்தீங்க. யாரு எனக்காக இந்த மண்ணில் சுமப்பா, அதுக்காக இந்த பிண்டம், இந்த தர்ப்பணம். 3வது வரி, மயான பூமிக்கு கொண்டு போயிருவாரு. பொதுவா பெண்கள் தெருவுல போகும்போது காலில் ஒரு நெருங்கி முள்ளு குத்திட்டா அப்படி எடுத்து போட்டுருவாங்க. ஏன்? வீட்டுக்காரரை பார்த்து, கண்ணு எங்க வச்சிருக்கீங்க, முள்ள கேட்க மாட்டாராம், புருஷனை கேட்பாலாம். ஐயோ கால்லாம் முள்ளு குத்திருச்சேன்பா, ஒரு சொட்டு ரத்தத்துக்கு. ஆனா தாய, நான் உன் வயிற்றுல இருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்தேன். அப்ப கூட நீ கண் விழிச்சோன்னு கேட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் குழந்தை நன்னா இருக்கான்னு கேட்டியம்மா, அதுக்காக. 4வது எழுதுவார், பொதுவா மலத்தை எல்லாரும் அசிங்கம்பா, என் மடங்கிறதுனால உன் வலது கையில அப்புறப்படுத்தி இடது கையில என்னை அணைச்சிட்டு இல்ல, அதுக்காக இந்த பொண்ணு. 5வது எக்ஸ்ட்ராடனரி, ஊர் உலகமே என்னைய சங்கரான்னு கூப்பிட்டது, ஒரு நாள் கூட நீ அப்படி கூப்பிடலம்மா, எப்ப கூப்பிட்டாலும் கண்ணே மணியே புத்தேன்னு கூப்பிடுவ. இனிமே எந்த வாயுமா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், எதிர்பார்ப்பு இல்லாம என்னை அப்படி கூப்பிடும். தெரியலா, 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது அம்மாவை கூட்டிட்டு வந்துடணும். எதுக்கு? குழந்தைகளை பார்த்தேன். தந்தை வந்து கொண்டா ஒரே வரிதான் நான் முத்துக்குமார் சொன்னதுதான். மொத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும். ஒரே ஆளிய பொண்ணுதான். ஏன் லேட்டு? வீட்டுக்கு 8 மணிக்கு முடிஞ்சதேப்பா. ஒய்ஃப்னா ஏமாத்திடலாம், குழந்தைகிட்ட ஏமாத்த முடியாது. ஒரே வரிதான் எழுதுவான். சுவாமி பார்க்க திருவிழா கூட்டத்துக்கு கூட்டிட்டு போன, சுவாமி தெரியலன்னு தோல்ல வச்சு காமிச்ச, எனக்கு அந்த வயசுல தெரியலப்பா, நீ செத்ததுக்கு அப்புறம் திதி கொடுக்கும் போது தெரிஞ்சது. ஒரு சாமி மேல உட்காந்துதான் நான் இன்னொரு சாமியை பார்த்தேன்.
விஸ்வாமித்திரன் வசிஷ்டன்னு சொல்லுவான். தசரதனுடைய பிள்ளையை தவிர இவங்க தான் குலகுரு. 60,003 மனைவியா இருந்தாலும் இந்த இரு பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடேன்னு சொன்னான். ராமாயணத்தை எப்படி படிக்கணும்னா நீங்க நான் விளையாட்டு போல ஜோக்கா சொன்ன மாதிரி இருக்கும். படிப்பை பத்தி சொல்லியிருக்கேன், ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்கேன், யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது, அதை விட தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கணும், சமய சின்னம் பூசணும், இதை விட வேற என்ன இருக்கு? அதை விட ரொம்ப முக்கியம் தேசபக்தி. நம்ம ஊர்ல இன்னொன்னு ஒரு பெரிய சங்கடம் இப்ப எல்லாருக்கும் இருக்கு. இப்ப எல்லாம் இங்க வந்த இடத்துல எல்லாரும் 4 பேருக்கு சர்வீஸ் பண்றீங்க, இதுக்கு ரெகக்னேஷன் உண்டான்னு வேற கேட்பீங்க. 2 தடவை முதலமைச்சர் பிரதம மந்திரியை உருவாக்கினாரு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர். செத்ததுக்கு அப்புறம் கையில இருந்தது 62 ரூபாய் பணம், 7 கதர் சட்டை. அவர் இறந்த பிறகு வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டார், பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கிச்சு, உடல்ல நெருப்பு எடுத்துக்கிச்சு, அவர் பேரை வரலாறு எடுத்துக்கிச்சு. அவர் தான் காமராஜர். இன்னொருத்தர் ஜீவான்னு ஒருத்தர், இன்னைக்கு கம்யூனிசம் பேசுறவங்களுக்கு சொல்றேன், 1.5 மணி நேரம் பேசுறாரு, வேட்டிக்கு கீழே ரத்தம். காந்தி கேட்கிறாரு சிராவயல்ல, காரைக்குடியில, நீங்க படிச்ச யூனிவர்சிட்டி பக்கத்துல தான் காரைக்குடி சிராவயல்னு, இப்படி ரத்தம் வர்ற மாதிரி இருக்கே, உன் சொத்து என்னன்னா டக்குன்னு பையிலேருந்து ஒரு இந்திய வரைபடத்தை எடுத்து காமிச்சு இதுதான் என் சொத்துன்னார். உடனே காந்தி சொன்னார், நீ தாங்க இந்தியாவின் சொத்துன்னார். இங்க ஏன் ஐயா முத்துராமலிங்க தேவரை கொண்டாடுறோம்னா, வாஞ்சிநாதனுடைய மனைவி வருத்தப்பட்டு வறுமையில இருக்காருன்னு புடவையும் பணமும் வச்சு கீழே விழுந்து வணங்குறாங்க. உதவியாளர் கேட்கிறாரு, உங்களுக்கு ஆசையும் கிடையாது மீசையும் கிடையாது, இப்படி பெண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணீங்களே யாரு? அவர் சொல்றாரு, பாரத மாதாவை நான் உருவமா பார்த்ததில்ல, இவதாண்டா என்னுடைய பாரத மாதா. பகத்சிங்கை பத்தி சொன்ன யார் தெரியுமா? அவரு இன்குலாப் ஜிந்தாபாத்னு தூக்கு மேடைக்கு அழைச்சிட்டு போகும்போது கடைசி ஆசை என்னன்னா, பிரிட்டிஷ்காரனை பார்த்து சொன்னான், எனக்கு தூக்குன்னா பயம் இல்லை, பிறகு ஏண்டா வேண்டாங்கிற, சாக துணிந்த போது என்னுடைய உடலும் உயிரும் 2 அடி மேலே போயிடும், சாகும் போது கூட என் மண்ணிலேயே என் திருநாட்டிலேயே இந்த தடவை அகத்தியரை பத்தி கடைசியா பேசின இடம் அகத்தியரும் அமுத தமிழும்னு பேசியிருக்கேன். அந்தமான் சிறைச்சாலையில மத்திய சர்க்கார் ஏற்பாடு பண்ணது. டெல்லியில பேசிட்டு நான் டாக்டர் சுதாசேஷன் இவங்க ஒரு 5 பேரை அகத்தியரை பத்தி, அது வந்து இறைவனுடைய கொடுக்கணும். அகத்தியரை நீங்க படிக்க 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 தமிழுக்கு அத்தாரிட்டியே அகத்தியர் தான். அப்ப எவ்வளவு செய்தி நம்ம ராமாயணத்துல இருந்து பாரதத்துல எல்லாத்துலயும் இந்த திருக்குறான்ல இருக்கு, பைபிள்ல இருக்கு, எல்லாத்துலயும் நல்ல விஷயத்த நம்ம எடுத்துப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனித நேயத்தோட இருங்க. யாரு யாரோட போட்டி இல்லாட்டி பரவாயில்ல, இன்னில இருந்து குறை சொல்றதை நிறுத்துவோம். சார் இவர் ஆலிவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்குது சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது டிஸ்கவரியும் ஸ்போர்ட்ஸும் தான் மேடம். ஏன்னா மேக்கப்பே கிடையாது. பாதிக்கப்பட்ட ஆண்கள் மட்டும் கை தட்டுறாங்க. மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஓட்டப்பந்தயம் 100 மீட்டர் 12 குழந்தைங்க ஓடுது. 11 குழந்தைங்க எல்லைக்கோட்டை வந்துட்டாங்க. ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு, பாக்கி 11 பேரும் நிக்கிறாங்க. 12 பேரா புறப்பட்டவங்க ஒரு குழந்தைய காணும்னு கீழே விழுந்திருக்கு. இப்ப பேசிக்குது, ஸ்கூல்ல ஒன்னா இருந்தோம், கிளாஸ்ல ஒன்னா இருந்தோம், லஞ்ச்ல ஒன்னா இருந்தோம், இப்ப காம்படிஷன் நம்ம ஜெயிச்சா அது தோத்தா வலிக்குமே திருப்பி வந்து விழுந்த குழந்தைய தூக்கி மண்ணை தொட்டு 12 பேரும் எல்லைக்கோட்டை தொடுறாங்க. அரங்க எழுந்திருச்சு கை கீழே ஸ்லோகன் போடுறாங்க, மனவளர்ச்சி குன்றியவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள், பல மனிதர்கள் மனநோயாளிகள். கரெக்டா 3 நிமிஷம் இப்ப 2 விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். நம்ம சொல்லிட்டேன், தேசபக்தி, புஸ்தகம் படிக்கிறது, சமய சின்னம் எல்லாம். இன்னொன்னு எதுவுமே லைஃப்ல, வாலி சார் இறக்குறதுக்கு முன்னாடி அவரை போய் இந்த துக்ளக் ரமேஷ் குருமூர்த்தி சார் நடத்துறாரு, அந்த துக்ளக்குடைய மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ், நான் மைப்பா, சன் டிவி மைப்பா எல்லாம் அவர் வீட்டுக்கு பார்க்க போனும்போது அவர்கிட்ட ஒரே ஒரு, நான் அப்ப இலங்கைக்கு அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் பேசுறதுக்கு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஐயா இவ்வளவு பல 1000 படங்களுக்கு பாட்டு எழுதிட்டாரு, பல முதல்வர்களை பார்த்தாரு, பெரிய அளவர், பின்னி படல் எடுத்து விடுவாரு, ஸ்ரீரங்கத்து தேவதைகள்னு எழுதியிருக்காரு புஸ்தகம் அவருடைய, இதெல்லாம் படிக்கணும் நீங்க. அவர்கிட்ட கேட்டேன், ஏன் பாஸ்போர்ட்டே எல்லாம்? அப்படியே இருந்துட்டேன் அப்படின்னாரு. அப்ப அவருடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதிக்கிட்டு இருந்தாரு. இதுல சில சாப்டர்களை படிங்கன்னாரு. அதுதான் உங்களுக்கு நிறைவா சொல்றேன். காலை நேரம்
சகோதரி எங்கள் சிறுகதை உங்களை மாதிரியே சொல்கிறேன், உங்களை மாதிரி இப்போ 3 செகண்ட் மாறுறேன், இல்லாட்டி சகோதரியுடைய குரல் பதிவில் அப்படி மாறுறேன். காலை நேரம், பனிப்பொழிவுகள், புல்துணி நுனியில் பனித்துளி, என் வீட்டு கதவு தட்டப்பட்டது. வாலி எழுதியிருக்கார். ஒரு சிறுவன் ஓடி வந்து கைமாத்தாக 200 பணம் கேட்டான். இப்படிக்கு இளங்கோ என்று எழுதியிருந்தது. அந்த காலத்தில் கலைஞருக்கு இணையாக கதைவசனம் எழுதி படத்திற்கு 4 லட்சம் வாங்குகின்றவர்கள் 200 ரூபாய் கைமாத்து கேட்டார். அப்போதுதான் தெரிந்து கொண்டேன் பணம் நிலையில்லாது. எம்எஸ் வீட்டுக்கு டியூனுக்காக போறார். 9 மணி, காலை 9 மணி கதவு திறந்தது. எம்எஸ் பெட்டியில் உட்கார்ந்து பாட்டு டியூன் சொல்ல சொல்ல எனக்கு பாட்டே பிடிபடவில்லை. அண்ணா வெத்தலை பாக்கு தரித்து விட்டு வருகின்றோம் என்று கும்பகோணத்து வெத்தலையை துடைத்து கொண்டே வெளியில் வந்தேன். மாடியில் இருந்து ஒருவர் கைத்தட்டி, அண்ணா உங்கள் டிரைவரை விட்டு எனக்கு 2 பர்க்லி சிகரெட் வாங்கி தருகிறீர்களா என்று கேட்டார். நான் திருப்பி கேட்டேன், எப்போதும் நீ 555 தானே குடிப்பாய், ஏன் பர்க்லி? அது என் பணத்தில் குடித்த போது, இப்போது ஒட்டு குடித்தனம் மாநிலத்தில் உங்கள் பணத்தில், எனக்கு பர்க்லியே போதும். அப்போதுதான் தெரிந்து கொண்டேன் படத்திற்கு 10 லட்சம் வாங்கிய சந்திரபாபுக்கும் காசு இல்லை என்று. எம்எஸ்ஸிடம் சொன்னேன், இன்று என்னால் பாட்டு எழுத முடியவில்லை, நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று. வீட்டுக்கு வந்தேன், 2 பெக்கு போட்டேன். வாலி படுத்து விட்டேன். 9:20க்கு கதவு தட்டினார். கதவை திறந்தேன். கண்ணீர் மல்க ஒரு பெண். பயந்து போனேன். என்னம்மா இந்த நேரத்தில் என்றேன். நடிகர் திலகம் சிவாஜியையும் உலகத்தையே அன்பால் ஈர்த்த எம்ஜிஆரையும் ஒரே பிரேமில் மிரட்டிய நடிகையர் திலகம் சாவித்திரி என் வீட்டுக்கு. என்னம்மா என்றேன். அண்ணா என்னிடம் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எல்லாம் இழந்து விட்டேன், ஒரு நாடகம் எழுதி கொடுங்கள், அதை வைத்தாவது பிழைத்துக் கொள்கிறேன் என்றார். அப்பொழுதுதான் தெரிந்தது பணம் புகழ் பெயர் எல்லாம் ஒன்றுமில்லை என்று. சரி தங்கை என்று அனுப்பி வைத்து விட்டேன். கப்பல் போன்ற காரில் பயணம் செய்தவன். காலை எழுந்திருந்து குளித்து விட்டு 6 மணிக்கு எக்மோர் ரயில் நிலையம் போய் ரங்கனை சேவிப்பதற்கு வரிசையில் நின்று 6 ரூபாய் 50 காசுக்கு டிக்கெட் எடுத்தேன். திருச்சிக்கு அவ்வளவுதான் டிக்கெட்டு. 4000 பேர் வெகுஜன மக்கள். ஒருவர் மட்டும் பெட்டியோடும் பூஜாவோடும் நின்றார். அண்ணா என்று கரம் பிடித்தேன். கண்ணீர் தண்ணி என் கையில் பட்டது. வாலி என்னை தெரிகிறதா என்றார். அண்ணா இப்படி கேட்கலாமா என்று. போவாலி, உலகமே என்னை சூப்பர் ஸ்டார் என்று தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. என் உருவத்தில் சுருக்கம் வரும் வரை அவர்தான் தியாகராஜ பாவலர். அப்போது தெரிந்து கொண்டேன் பணம் பதவி புகழ் எல்லாம் நிலையில்லாதது, இறைவனுக்கும் இல்லாதவருக்கும் செய்யும் தொண்டே நிலையானது. என்ன பண்ண போறோம்? நான் சொல்றதை திருப்பி சொல்லுங்க. இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. இதே டை கட்டி பிளேசர் போட்டா எங்க ஐடிசில நடத்தா 5 லட்சம் ரூபாய் பில்லு போட்டுருவேன். அந்த மனுஷனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பதறிட்டே வந்தாரு கார்ல. அப்படியா நடந்துட்டு போய் இன்னும் வந்துருந்தா அதை வெளியே காட்டிக்காம எனக்கு அதை விட பதஷ்டம். நான் சினிமாக்கார மாதிரி கிளம்புவேன். ஆனா இங்க வந்து இந்த 4 பேர் பேச்சு கேட்டு எல்லாம் இன்னைக்கு அருமையா போச்சு சார். எந்த கவலையும் நாளைக்கு யார்ட்டையாவது ரிவ்யூவே கேட்காதீங்க. எல்லாம் நல்லா இருந்தது, வடையில உப்பு இல்லேம்பா. புது காரியம் செஞ்சு பார்த்தா கஷ்டம் என்னன்னு தெரியல. வெற்றி இவங்களுக்கு இல்ல, வந்து அழகா எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஹை கான்டாக்டோட டிராவல் ஆகி ஹாப்பியா போறீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, செய்ய வேண்டிய வேலைய. நானும் தமிழ்நாடு மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கிறேன், நடக்க மாட்டேங்குது. செய்ய வேண்டிய வேலைய செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்யணும். இல்லைன்னா சிக்கல் தான். இவ்வளவுதான் லைஃப். இது வந்து யூ கேன் வின் ஷூக்கர் காப் மேயர்லாம் வந்து புக் எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேட்டி கட்டிட்டதுனால எல்லா ஆங்கில புத்தகமும் படிச்சுடுவேன். அதுக்கு பேர் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். யங்ஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க, ஏன்னா இந்த ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 80, 70, 40, 20, 10 எல்லாரையும் கவர் பண்ண வேண்டியிருக்கு. நீங்களும் கவர் பண்ண வேண்டியிருக்கு.
ஒன்றும் முடியல. தீபா ஜான் இருந்தார், அவரை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். எல்லாம் ஒரே மீட்டிங்ல பேசுவோம். டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டோம்னா தமிழன் ஜெயிச்சிடலாம். செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துல சரியா செய்யணும், இல்லைன்னா சிக்கல். விடிஞ்சா எங்க வீட்டுல தீபாவளி, விடிஞ்சா என்ன தீபாவளி. யார் வீட்டுல? அடுத்த வீட்டுக்கு. அதெல்லாம் நல்லா எங்க அப்பாவும் மனைவியும் ஒத்துமையா அப்பதான் இருப்பா. எங்க அப்பா, எங்க அம்மா, என் மனைவி ஏன்னா பர்ச்சேஸ் போவா. எங்க அம்மா அப்படியே அண்டப்புழுகி, எனக்கு பொண்ணு மாதிரிமா, மாட்டு பொண்ணே இல்லை அப்படின்பா. இவ அப்படியே கமலஹாசனோட போயிட்டாங்க, பொண்ணுக்காகவே வாழ்ற மாதிரி. அப்படி 1000 டார்ச்ச ஒண்ணா அடிச்ச நீங்க எனக்கு அத்தை இல்லை, அம்மா மாதிரி, அம்மா மாதிரி. நான் என் ஒய்ஃப்ட ஒரே ஒரு நல்ல பழக்கம், அவள்கிட்ட ஒரு 9 ஹவர்ஸ்ல சாரி எடுத்துருவா. மேட்சிங் கிளவுஸ்க்கு மட்டும் 2 days எக்ஸ்ட்ரா. பழக்கம் கண்ணீர் ஒழிப்போம். பார்த்துருக்கீங்களா? புடவை எடுக்கிறது பெருசு இல்லை. இந்த புடவையில அந்த புட்டா, அந்த புட்டாவை இந்த குஞ்சலம் எல்லாம் பண்ணி கடைசியில இப்படி போட்டு நம்ம பக்கத்துலயே நிற்போம். கடைக்காரன்ட்ட கேட்பா, எப்படி இருக்கேன், மேட்சா இருக்கான்னு. நம்ம பக்கத்துல அப்படியே லூஸ் மாதிரியே நிற்போம். கடைக்காரன் கிட்டக்க நம்மள ஒரு பார்வை பார்த்துட்டு, ஒய்ஃபை பார்த்துட்டு, உங்களுக்கு மேட்சே அமையல சார். எல்லாருமே பாதிக்கப்பட்ட. இப்பதான் அந்த பச்சை சுடிதார் சகோதரிக்கு ஒரு கைத்தட்டு ரசிச்சு படுபாவைக்கு எப்படியோ நம்ம வீட்டுல நடந்தது சிசிடிவில எடுத்து வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவி ஒரே ஒரு வார்த்தை சொல்வா, லாஸ்ட் 2 seconds போக்கு எடுக்கலம்பா. எங்க வந்து என் டிரைவர் பேர் கிருஷ்ணன் பேரு சார். அவன் 8 மணிக்கு மேல சாப்பிட்டுருவான். கிருஷ்ணன் கையில என்ன இருக்கும்? சக்கரம். அப்புறம் எனக்கு சங்கு. அதனால நான் அவனை கூப்பிடவே மாட்டேன். நான் ரஜினி மாதிரி பழச மறக்காம இருக்கிறதுக்கு நான் கியா ஓட்ட மாட்டேன். அதுக்குன்னே ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கேன், அது நல்லா ஓட்டுவேன். அதே எங்க மாமியார் நினைச்சுன்னு உதச்சேன்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும். இவரை க்ளோஸ் அப்ல காட்டுறேன். எல்லாத்துக்கும் கை தட்டி என்னை மாட்டி விடுறாங்க. சடான் உதச்சு இந்தியன் தரேன்னு ஒரு கடை அங்க சீப்பா இருந்தது. 9120 ரூபா பேண்ட். சரி, எங்க அப்பா தானே நீ படிக்க வச்சு முன்னுக்கு வந்தாரு. அவருக்கு ஒரு தீபாவளி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பெண்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். புடவை கட்டினாலும், சுடிதார் போட்டாலும், மிடி போட்டாலும், நைட்டியே போட்டாலும் 8 ஆண்டிட்ட போய் நன்னா இருக்கான்னு அப்ப நன்னா இருக்குன்னாதான் சாப்பாடு, இல்லாட்டி வறுத்து குத்திடுவாங்க. ஆம்பளைக்கு ஒரு நல்ல பழக்கம், யாரும் இல்லாத ரூம்ல தனியா அப்படி ஸ்கிரீனை போட்டுட்டு இப்படி மேல கீழே பார்த்துட்டு லூஸ் மாதிரியே கண்ணாடியில ராத்திரி 11 மணி எங்க அப்பா அப்படி பார்த்துட்டு கீழே வந்து எப்படி இருக்கு அப்படின்னாரு. நடுவு ஹாலில் உட்காந்துருந்தோம். சரியா 11 மணி விடிஞ்சா எங்க வீட்டுல என்னது தீபாவளி. 2 தடவை இப்படி போயிட்டு வந்து எப்படின்னாரு. அது சொன்ன சூப்பரா இருக்கு. 2 நாள் இதை போட்டுட்டே இருந்தீங்கன்னா அம்மா மாம்பே போட வேண்டாம், வெளியில போயிடாத, முனிசிபாலிட்டி லாரியே வர வேண்டாம். அதுக்கு பேர் என்னன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ராப்ளம்னு பேரு. இந்த பாதத்துல இருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தது. ப்ராப்ளத்துக்கு என்ன கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு என்ன சொல்யூஷன்? 1 இன்ச்சு மடிச்சு வெட்டி தைச்சிருந்தேன். எங்க பாட்டி டிவி பார்த்துட்டு இருந்தா. முக்கியமான எங்க பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சது, இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் சொல்லுவீங்க பாருங்க, இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்புறம் என்ன பாருங்க தேவாரம் 93 வயசு என் பாட்டி கொண்டு வந்து 11:15 எங்க அப்பா விடிஞ்சா தீபாவளி 10 மாதம் சுமந்து பத்திய ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னா. அதுக்கு எங்க பாட்டி சொன்னா பாருங்க, படா லூசு பெத்த லூசு பையல இதெல்லாம் பெத்தா. எங்க அப்பா 8வது குழந்தை, அதுக்கப்புறம் 4 குழந்தை, மொத்தம் எங்க தாத்தாக்கு 12 குழந்தை. அது தவிர போஸ்ட் மாஸ்டராம அப்பப்ப வேலை பார்த்தாரு. சார் டெலிவரி நல்லா பண்ணாரு. எங்க அம்மாட்ட கேட்டா எங்க அம்மா சொன்னா ஆத்துல பச்சனம்லாம் செய்து போங்கட்ட. எங்க அத்தைகிட்ட கேட்டா அதிரடி விலை குறைப்பு, நம்ம காசு நம்மள்டே கொடுத்துட்டு அடி வாங்கி சாமான் வாங்கி குடும்பமே குப்புறப்பட்டுட்டோம். 12:30 மணி எல்லாரும் தூங்கியாச்சு. விடிஞ்சா தீபாவளி, என்ன தேய்ச்சி குளிக்கணும். எங்க அப்பா பார்த்தா யாருக்கும் தெரிய வேண்டாம்னு எமர்ஜென்சி லேம்பை போட்டு
அப்படி பேண்ட்டை எடுத்து ஒரு மடிப்பு மடித்து அப்படி கத்திரிக்கோளில் வெட்டிட்டு ஊசியில் டூல் கொடுத்து ஹெம்மிங் பண்ணி வச்சு நீட்டாக படுத்துட்டார். சூப்பர். 2:20 எங்கள் பாட்டி டயாபெட்டிக் பேஷண்ட். அது என்னை பார்த்தாலே தெரியும். அது எங்கள் பாட்டிகிட்டேருந்து வந்த சொத்து. போயிட்டு வந்து படுத்திருக்கலாம். ஐயோ ராத்திரி 11 மணி கேட்டபோது செய்யலையே, விடிஞ்சாது நரகாசுரனை நினைச்சு புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், என் பெத்த பிள்ளைக்கு நான் பண்ணலேனா எப்படின்னு அவ பங்குக்கு லைட்டை போட்டு ஒரு மணி 3:20 எங்க அம்மா எதிர்த்து மோடி மானிய வேலையில தானே கேஸ் தராரு, அதை சுற்றி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிச்சது அவ பங்குக்கு ஒரு படிப்பு ஒரு வெட்டு ஒரு பையன். 4:20 எங்க அத்தை எந்திருந்து பாசமலர் சிவாஜி கணேசனோட எங்க அத்தை அவ பங்குக்கு ஒரு மடிப்பு ஒரு வெட்டு தையல். 5:30 மணிக்கு சேவல் போவி எங்க அப்பா எந்திருந்து ஜோதிகா குளிக்கிற இதே நல்ல ஜோதிகா அவருக்கு அலையில வச்சு தேய்ச்சி கெவின் கேர் மீரா சிக்காய் போட்டு குளிச்சு தங்கப்பதக்க சிவாஜி மாதிரி பேண்ட போட்டு கீழே பார்த்தா எங்க ஊர் பாட்டுக்காரன்ல ராமராஜன் உட்காந்து நல்லா கைத்தட்டு. என் பணம் 9,120. எங்க அப்பா பேண்ட் டிராயர் ஆயிடுச்சு. இதுக்குதான் ஸ்லோகன் சொன்னேன், செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம போனதுனால பேண்டே டிராயர் ஆயிடுச்சு. இதான் லைஃப், ஸ்கூலு, பிசினஸ், சொசைட்டி எல்லாத்தையும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம. நான் இப்ப சொல்றேன் சார், வாரியார் சாமிக்கு அப்புறம் நல்ல ஆன்மீகம் இங்க கேட்டிருக்கீங்க. அமெரிக்கால அப்படி பேசியிருக்காரு ஆன்மீகம். அவர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எந்த அசம்பாவிதமும் இல்லை. அழகா உட்காந்து தமிழ் கேட்டீங்க. அதுக்கு காரணம் இந்த மேடை, இந்த வைப்ரேஷன். அகத்தியர் கலைமன்றத்தை பொறுத்தவரைக்கும் பண்பாடு கலாச்சாரம் குறையாம ஒற்றுமையோட நல்லா எல்லா அமைப்புக்கும் நீங்க எடுத்துக்காட்டா இருங்க. ஒற்றுமையா செயல்படுங்க. அடுத்த தலைமுறையை உருவாக்குங்க. எப்போதெல்லாம் கால நேரம் கை கொடுத்து, நான் ஆண்டுக்கு ஒரு தடவை இப்போ வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். நான் யார்கிட்டையும் ஊர் என்ன பேர் என்ன எதுவும் கேட்கறது இல்லை. பாட்டுக்கு இறைவன் சென்று போயிட்டு இருக்கு. இவரு கடைசியில கொளுத்த பாக்குறாங்க. அதனால எல்லாரும் இன்புற்று இருக்கவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரம் என்று நல்ல செயல் செய்யக்கூடிய எல்லாருக்கும் யாரையாவது சொல்லாம விட்டுருந்தா ஏன் அறியாமைதான். ஈகோவை இன்னிலேருந்து அகத்தியர் கலைமன்றம் ஈகோவை ஈகோன்னு சொல்லிடுங்க. எல்லாரும் ஒத்துமையா நல்லா சிறப்பா பண்ணுங்க. அதுவும் என்னுடைய அருமை சகோதரர் பாலாஜிகளுடைய அன்பு. இந்த 2 நாள்ல ஒரு சில மணி நேரம் தான் அந்த வண்டியில இருந்தேன். அப்படி சார் அந்த 4 பேரும் பிரமாணமா பேசுவாங்க சார், நீங்க வந்து பாருங்க சார். எனக்கே கொஞ்சம் சார் நம்மளை வச்சுக்கிட்டு ரொம்ப பாடா படுத்தக்கூடாது. ஆனா சத்தியம் சொல்றேன், அந்த 4 பேருக்கு இன்னொரு கைத்தட்டு. ஒரே பாட்டு சொல்றேன் இங்கிலீஷ்ல, டோட்டல் குவாலிட்டி பீப்புள் எங்குன்னா அகத்தியர் கலைமன்றம். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தணும்னா இந்த ஸ்பான்சர்ஸ் இல்லாமல் முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பான்சர்ஸ் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா, உங்கள் நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா they are going to give you will and trust for free for 2 people. So please fill in, whoever wants to get will and trust on free of cost, please fill in the form, give it to the counter over there. அவங்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. திஸ் இஸ் ஒரு சின்ன விண்ணப்பம். ஏன்னா இந்த வில் அண்ட் ட்ரஸ்ட் ஏன் முக்கியம், நான் இந்த ஊரில் அமெரிக்காவில் ஜஸ்ட் ஒரு பயத்திற்காக சொல்ல விஷயத்துக்கு சொல்கிறேன். ஏதோ தாய் தகப்பனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா குழந்தை கவுண்டிக்கு போயிடும். ஸோ அது இல்லை, இது வந்து எனக்கு அப்புறம் இவங்க தான் அப்படின்னு எழுதி வைக்கிறக்காச்சும் இந்த வில் அண்ட் ட்ரஸ்ட் முக்கியம். அந்த ஒரு விஷயத்துக்கு யோசனை நம்ம வந்து ஒரு படிப்பினையாக சொல்கிறோம். எழுதாதவங்க இந்த இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. நன்றி. அதுபோக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அகஸ்தியர் கலைமன்றம் ஒரு வித்தியாசமான கலைமன்றம். மற்ற மன்றத்துக்கு நம்ம மன்றத்துக்கு என்னென்னா, நம்ம தமிழுக்கு முக்கியம் கொடுக்குறோம், நம்ம சமயத்துக்கு முக்கியம் கொடுக்குறோம். நமக்கு கூட்டம் கம்மியாக வருதோ இல்லையோங்கிறதெல்லாம் கவலையே படுறதில்லை நாங்கள். ஆனால் கொடுக்குற ஒரு எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அது நல்ல சமுதாயத்துக்கு நல்லதை கொடுக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறோம். அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்த்ததுல இந்த கூட்டம் இன்னும் மேன்மேலும் வளரணும். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களை ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் கண்ணன் ஐயாவை நம்ம சொன்னேன் செல்வருக்கு ஒரு பொன்னாடை வழங்க நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. இன்னும் ஒரு ஃபோட்டோ நீங்கள் அம்பேத்கர்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வாங்க.
ஃபர்ஸ்ட் அங்கத்தினர் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஸ்பீக்கர்ஸ் அடுத்தது வாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஐயா கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இந்த வழியா லைனில் வாங்க. ஐயா கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு இப்படி இறங்கி போய்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அங்கத்தினர் பரத் வாங்க, சண்முகம் வாங்க. வேற எங்க யாராச்சும் அங்கத்தினர் இருக்கீங்களா? பரத், யாராச்சும் ஒருத்தங்க ஹெல்ப், நீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துறீங்களாமா எங்களா? அங்கத்தினர் சேர்ந்து எடுத்துட்டு அமுச்சு வச்சிருக்கேன். ஆமா, அது அவங்க கண்ணன் ஐயாவோட மனைவி தான். சரிங்களா? இப்போ முதல்ல நாங்க அங்கத்தினர் ஃபவுண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்துறோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.